السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ومولانا محمدا عبده ورسوله صلى الله على سيدنا ومولانا محمد وعلى آله وصحبه وبارك وسلم كما تحب وترضى عدد ما تحب وترضى. أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم: بسم الله الرحمن الرحيم. إن الذين قالوا ربنا الله ثم استقاموا تتنزل عليهم الملائكة ألا تخافوا ولا تحزنوا وأبشروا بالجنة التي كنتم توعدون نحن أولياؤكم في الحياة الدنيا وفي الآخرة ولكم فيها ما تشتهي أنفسكم ولكم فيها ما تدعون نزلا من غفور رحيم. وقال النبي صلى الله عليه وسلم: من خاف أدلج ومن ندلج بلغ المنزل ألا إن سلعة الله غالية ألا إن سلعة الله الجنة أو كما قال صلى الله عليه وسلم. கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, நண்பர்களே, அல்லாஹு ஜல்ல ஜலாலுஹு அம்மன வாலுஹு முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நுபுவத்துடைய உழைப்பை கொடுத்து அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா அனுப்பினார். நுபுவத்துடைய உழைப்பு, தஅவத் தப்லீகுடைய உழைப்பை பற்றி சொல்லக்கூடிய நேரத்தில் மௌலானா யூசுப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க விளங்கப்படுத்துகிறாங்க, உழைப்புடைய நோக்கம் ரெண்டே தான். உழைப்புடைய நோக்கம் ரெண்டே தான். அதில் முதலாவது தான் யகீனோं की तब्दीली, ரெண்டாவது தரீகோं की तब्दीली. தாவத்துடைய உழைப்புடைய நோக்கம் ரெண்டே. அதுல முதலாவது யகீனோं की तब्दीली, எங்கட நம்பிக்கையை மாத்துறது. ரெண்டாவது தரீகோं की तब्दीली, எங்கட வழிமுறையை மாத்துறது. இந்த ரெண்டை மாத்துறது தான் தஅவத் தப்லீக் உடைய நோக்கமாக இருக்குது, நுபுவத்துடைய உழைப்புடைய நோக்கமாக இருக்குது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் அனுப்பின நோக்கமே இந்த ரெண்டை மாத்திரம் மாற்றுவதற்காகவே. எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, முதலாவது என்ன? யகீனோं की तब्दीली, எங்கட நம்பிக்கைய, முழு மக்லூக் மீது உள்ள நம்பிக்கையை அகற்றி படைத்து பரிபாலித்து போஷிக்கக்கூடிய அல்லாஹ்வின் பக்கம் எங்கட நம்பிக்கையை திருப்புறது இருக்குதே. இதுக்காக வேண்டிதான் அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் அனுப்பினான். அந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நுபுவத்தோட உழைப்பு, இந்த உம்மத்துக்கு அல்லாஹ் நன்மை ஏவி தீமையை தடுக்கக்கூடிய உழைப்பு அல்லாஹ் நசீபாக்கி இருக்கிறான். யகீன மாத்துறது. எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, மௌலானா யூசுப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சொல்லுவாங்க, யகீன் ஈமான் என்றா என்ன? மௌலானா யூசுப் ரஹிமஹுல்லாஹ் அவங்க சொல்லுவாங்க, ஈமான் என்று சொல்றது
मुशाहदा को इनकार करना, आंखों देखे को जुटला देना और गैब की बात को दिल से तस्दीक करना, चाहे समझ में न आए. मुशाहदा को इनकार करना, எது வெளிரங்கமாக இருக்குதோ அதை மறுக்கிறது. ஆங்கோன் தேக்கே கு ஜுட்லா தேனா, கண்ணால் எதை பார்க்கிறோமோ அதை பொய் என்று சொல்றது. और गैब की बात को दिल से तस्दीक करना, கண்ணால எதை பார்க்கலையோ மறைவான முறையில் எங்களுக்கு சொல்லப்பட்டுச்சோ அல்லாஹ் ரசூல் மூலமாக அதை எங்கட உள்ளத்தால உண்மைப்படுத்துறது. சாஹியே சமஜ்மே ந ஆயே, அது எங்கட புத்திக்கு படாவிட்டாலும் சரி. எனவே வெளிரங்கத்தை மறுத்து கண்ணால பார்க்கிறது பொய் என்று சொல்லி மறைவான முறையில் அல்லாஹ் ரசூல் எதை சொன்னாங்களோ அது உள்ளத்தால உண்மைப்படுத்துறது இருக்குதே, இதுக்கு பேர் தான் ஈமான் என்பதாக சொன்னாங்க. எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, ஒரு கபருக்கு முன்னால போனா எங்கட கண் என்ன சொல்லும், ஐம்புலங்கள் என்ன சொல்லும், மண்ணை பிடிச்சி பார்ப்போம், இதால என்ன நடக்க போகுது. காதால் என்னதான் கேட்குது, மையத்தை பேசுறதுன்னு கேட்குது இல்ல, கபருக்குள்ள என்ன சரி சத்தம் வருவதா இல்ல, ஐம்புலங்களால ஒன்றுமே விளங்காது. சரி, எங்கட இன்டெலெக்ட் எங்கட அக்கலை வச்சு யோசிச்சு பார்ப்போமே, இதுக்குள்ள ஒரு வாழ்க்கை இருக்குதா? இல்ல இல்ல, புத்திக்கு படுவதே இல்ல. எனவே கண் வெளிரங்கம் எதை சொல்லுதோ அதை மறுத்து, இல்ல இல்ல மண் குவியல் என்றுதான் கண் சொல்லுது, உள்ளம் சொல்லுது, எங்கட புத்தி சொல்லுது, வேற ஒன்றுமே இதுக்குள்ள நடக்காது. இல்ல இல்ல, அல்லாஹ் ரசூல் என்ன சொல்லியிருக்கிறாங்க, இம்மா ரௌதத்துன் மின் ரியாவில் ஜன்னா, ஒன்றோ சொர்க்கத்துடைய பூஞ்சோல, அப்படி இல்லாட்டி நரகத்துடைய படுகுழி என்பதா. எனவே இதுக்குள்ள போட்டதுக்கு போறோம் மறுவொரு வாழ்க்கை மறுவ ஹயாத் கொண்டு உண்டாகுமா? இல்லே. ஐம்புலங்களும் ஏற்றுக்கொள்ள தயார் இல்ல, புத்தியும் ஏற்றுக்கொள்றதுக்கு தயார் இல்ல. வாயில் அல்லது உபை இப்னு ஹலஃப், இந்த ரெண்டு ரிவாயத்தில் ரெண்டு முறையிலும் வந்திருக்குது. வந்து கேட்கிறாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னால ஒக்கி போன எலும்பை எடுத்துட்டு அப்படியே பவுடர் ஆக்குறார். பவுடர் ஆக்கிட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னால என்று ஊதுறாங்க. எப்படி இருக்கு? ஊதிட்டு கேட்கிறாங்க, உங்களோட ரப்பு இதை மறுவ ஹயாத் ஆக்குவானா என்று கேட்கிறாங்க. ஒக்கி போனதை இன்னும் பவுடர் ஆக்கிட்டு என்று ஊதிட்டு இதை ஹயாத் ஆக்குவானா? இது ஐம்புலங்கள் ஏற்றுக்கொள்ள தயார் இல்ல, எங்கட புத்தி ஏற்றுக்கொள்ள தயார் இல்ல. நீங்க என்ன சொல்றீங்க? சொன்னாங்க, நஅம் யுமீதுக வ யுஹீக சும்ம யுத்கிலுக நார் என்பதாக சொன்னாங்க. அல்லாஹ் உன்னைய மௌத்தாக்குவான், உன்னைய ஹயாத்தாக்குவான், அதுக்கு அப்புறம் உன்னைய நரகத்துக்கே போடுவான் என்பதாக. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த நேரத்துல தான் சூரத்து யாசீனுடைய ஆயத்துகள் அல்லாஹ் இருக்கிறார். கடைசி ஆயத், அவலம் யரல் இன்சானு அன்னா خلقناه من نطفة فإذا هو خصيم مبين. யா ரசூலல்லாஹ், உங்களுக்கு முன்னால வந்து பகிரங்கமான அமைப்புல உங்களோட வாதிடுறான் யா ரசூலல்லாஹ். அவனுக்கு தெரியாதா அவன் ஆரம்பத்தில் ஒரு இந்திரிய துளியாக இருந்தான். وضرب لنا مثلا ونسي خلقا. உங்களுக்கு முன்னால உதாரணம் எடுத்து காட்டுறான். மண் எடுத்து அந்த ஒக்கி போன எலும்பு எடுத்து பவுடர் ஆக்கி ஊதி உங்களுக்கு உதாரணம் எடுத்து காட்டுறான். قال من يحيي العظام وهي رميم. இந்த ஒக்கி போன பவுடர் ஆகின இந்த எலும்ப யார் எழுப்பட்ட போறான் என்பதாக உங்களுக்கு கிட்ட சவால் விடுறாங்க. செல்லுங்க யார் சொல்ல, நாங்க அதை செஞ்சு காட்டுவோம். அது எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு வேலை இல்ல. எனவே இதை நம்புறது இருக்குது. எது கண் இல்லைன்னு செல்லுது, காது இல்லைன்னு செல்லுது, புத்தி இல்லைன்னு செல்லுது, மறைவான முறையில் அல்லாஹ் ரசூல் சொல்லியிருக்கிறான். எனவே இல்ல, இது புத்திக்கு படுவதில்லை, ஆனா அல்லாஹ் செஞ்சே தீர்வான், அதுல எந்த சந்தேகமும் இல்லை. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கேட்கிறான், எங்களுக்கு இதெல்லாம் பெருசா? இது ஒன்றுமே பெருசு இல்ல. உங்களே மறுவ எழுப்பற்றுவது எங்களுக்கு என்ன கஷ்டமா? அன்தும் அஷத்து ஹல்கன் அமிஸ் ஸமா பனாஹா ரஃபஅ சம்கஹா ஃபஸவ்வாஹா வஅக்தஷ லைலஹா வஅக்ரஜ துஹாஹா. எங்கட மொழியில சொல்றதாக இருந்தா 6 அடி உனைய படைக்கிறது கஷ்டமா அல்லது இந்த 7 வானத்தை படைக்கிறது கஷ்டமா? எங்களுக்கு இந்த 7 வானங்கள், இந்த 7 வானத்துல சூரியன் சந்திரன்
200 சந்திரன் மட்டும் அல்லாஹ் எங்கட கோல் மண்டலத்தில் அல்லாஹ் படைச்சிருக்கிறார். 200 சந்திரன். அந்த சூரியன் எவ்வளவு பெருசு, 8 கோள்கள் அல்லாஹ் படைச்சிருக்கிறான். 200 சந்திரன்கள். அது மட்டும் எங்கட கேலக்சி எடுத்து பார்த்தா பில்லியன் கணக்கு சூரியன்கள் அல்லாஹ் படைச்சிருக்கிறான். பில்லியன் கணக்கு. ஒரு சூரியனுடைய வெப்பமே எங்களுக்கு இன்னைக்கு வெயிலா இருக்கு. சரியான பில்லியன் கணக்கு. வானத்தை பார்த்தாவே நாங்க என்ன சொல்றோம், பாஸ்ட பார்க்கிறோம். பில்லியன் கணக்கு சூரியன்களை தான் பார்க்கிறோம் நட்சத்திரம் என்ற பேர்ல. இவ்வளவு எல்லாம் படைச்சு அல்லாஹ் சொல்றான். அதே எங்களுக்கு கஷ்டம் இல்ல. இந்த 6 அடி உங்களே படைக்கிறதா கஷ்டம் இல்ல? 6 அடி உங்களே படைக்கிறது அதே கஷ்டம் இல்லை எங்களுக்கு. எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, ஈமான் அது புத்திக்கு படாவிட்டாலும் அல்லாஹ் ரசூல் சொல்றானா நம்புங்க. ஒருத்தர் 1 லட்சம் ரூபாய் வச்சு கொண்டிருக்கிறார். கடன் கேட்டா 1 லட்சம் ரூபாய் கடனை கொடுத்துட்டு சொல்றார், திருப்பி தார நேரத்தில் 20,000 ரூபாய் கூடிய வட்டியோட தாங்க என்று சொல்றார். கண் என்ன சொல்லும், 20,000 ரூபாய் கூடியா கிடைக்குது அப்பா. கால் என்ன சொல்லும், கைக்கு எவ்வளவு 20,000 ரூபாய் கூடியா கிடைக்குது. புத்தி என்ன சொல்லும், சரிதானே கடன் வட்டிக்கு கொடுத்தா கூடியா தானே கிடைக்கும். இதுதான் கண் சொல்லும், இதுதான் காது சொல்லும், இதுதான் புத்தி சொல்லும். ஆனா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், யம்ஹகுல்லாஹு ரிபா வ யுர்பிஸ் ஸதகாத். நாங்க வட்டிய அழிச்சே போடுவோம், சதகாவை வளர்த்தே தீருவோம் என்பதா. 1 லட்சம் ரூபாய் இருக்குது, 10,000 ரூபாய் சதகா கொடுத்தா கண் செல்லுது 10,000 ரூபாய் குறையுது, புத்தி சொல்லுது 10,000 ரூபாய் குறையுது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சத்தியம் பண்ணி சொன்னாங்க, மா நகஸ மாலும் ரிஇன் மின் ஸதகத்தின். சதகா மூலமாக ஒரு மனிதண்ட பணம் குறையவே குறையாது, சத்தியம் என்று சொன்னாங்க. எதை நம்புறது, கண் சொல்றது நம்புறதா, புத்தி சொல்றது நம்புறதா? அது குறைஞ்சே தானே போகுது. இல்ல இல்ல, அல்லாஹ் ரசூல் சொல்றான் உன்ன புத்திக்கு படாவிட்டாலும் அது கூடும் வாப்பா, கூடும் என்பதா. இந்த நேரத்தில் அல்லாஹ் ரசூல் சொல்றது உள்ளத்தால நம்புறது இருக்கிறே, புத்திக்கு படாவிட்டாலும் இதுக்கு பேர் தான் ஈமான் என்பதா. இதுக்கு பேர் தான் ஈமான். யகீன மாத்துங்க, உங்களோட நம்பிக்கையை மாத்துங்க. இதால நடக்கும் அதால நடக்கும், இல்ல இல்ல ஒன்றாலும் ஒன்றும் நடக்காது. மௌலானா யூசுப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சொல்றாங்க, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய குத்ரத்தை 3 முறையில வெளியாக்குறான். 3 முறை. முழு உலகத்தில் என்ன நடக்கும், அல்லாஹ் சொல்றதுதான் நடக்கும். மாஷா அல்லாஹு கான் வ மாஷா அகான் ஃபி வக்தில் லதி ஷா அலா வஜ்ஹில் லதி ஷா மின் கைரி ஜியாதத்தின் வலா நுக்சான் வலா தகத்தும் வலா தஅخر வமா லம் யஷா லம் யகுன். என்ன நடக்குது உலகத்துல, அவன் எதை நாடுறானோ அதை தான் செஞ்சு கொண்டிருக்கிறான். அவன் நாடக்கூடிய முறையில செய்கிறான், அவன் நாடக்கூடிய நேரத்தில் செய்கிறான். அவன் நாடினதை விட கூடையாகவோ, அவன் நாடினதை விட குறையாகவோ, அவன் நாடினதை விட மாற்றமாகவோ ஒன்றுமே நடக்காது. வமாலம் யஷா, அவன் எதை நாடல்லையோ, முழு உலகத்தில் உள்ள ஜின்கள், முழு உலகத்தில் உள்ள மனிதர்கள், முழு உலகத்தில் உள்ள மலாய்க்காமார்கள், முழு உலகத்தில் உள்ள மனிதர்கள் ஒன்று சேர்ந்தாலும் அவன் எதை நாடல்லையோ அது நடக்கவே நடக்காது. எனவே என்ன இயங்குது, அவன் குத்ரத் தான் இயங்குது. மௌலானா யூசுப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய குத்ரத் அவன் 3 முறையில வெளியாக்குவான். 3 முறை. அதுல 1 அல்லாஹ் நேரடியா வெளியாக்குவான். அதுல 2 அவன் ஒரு திரைக்கு பின்னால, அஸ்பாப் என்ற திரைக்கு பின்னால் இருந்து வெளியாக்குவான். 3 அஸ்பாப் என்ற திரைக்கு நேர் மாற்றமாக வெளியாக்குவான். இந்த 3 முறையில உலகத்தில் அல்லாஹ்வுடைய குத்ரத்தை அவன் வெளியாக்கி கொண்டே இருப்பான். எனவே விளங்கப்படுத்துறாங்க அல்லாஹ்வுடைய குத்ரத் நேரடியாக. ஆரம்பத்துல சூரியன் இருக்கல்ல, சூரியனை நேர்த்தோடு அல்லாஹ் தான் படைத்தான். அவன் பாரி, அவன் தான் பாரி. அவன் ஒன்றுமே இருக்கல்ல, அவன் படைத்தான். மனிதன் இருக்கவே இல்லை, அவன் படைத்தான். அவனுக்கு எந்த முன்மாதிரியும் தேவையில்லை. சாம்பல் ஒன்று கொண்டு வாங்க, அந்த சாம்பலை பார்த்து நான் படைக்கிறேன், இல்ல இல்ல ஒரு சாம்பலும் தேவையில்லை, எந்த முன்னுதாரணமும் இல்லை. அல்லாஹ் தான் எல்லாமே முதலாவதாக நேரடியாக படைத்தான். எனவே அவன் குத்ரத், அந்த குத்ரத்தை அவன் நேரடியாக வெளியாகிறான். மௌலானா யூசுப் ரஹிமஹுல்லாஹ் அவங்க சொல்றாங்க, 2வது அல்லாஹ்வுடைய குத்ரத் அவன் அஸ்பாப் என்ற திரைக்கு பின்னால இருந்து வெளியாகிறான். ஒரு ஆண் பெண் ஒன்று சேர்ந்தா புள்ள கிடைக்கும், இது நாங்க நினைக்கிறோம். ஒரு வித்தெடுத்தா பூமிக்குள்ள போட்டா அதுல மரம் செடி கொடிகள் வெளியாகுது, இது நானும் நீங்களும் நினைக்கிறோம்.
வெயில் படபட பூமியில உள்ள தண்ணி அப்படியே வானத்துல பெய்த்து மேகங்கள் உண்டாகி அதாலதான் மழை பெய்யும். இது நானும் நீங்களும் நினைக்கிறோம். ஆனா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், இல்ல இல்ல, அன்னா ஸபப்னல் மாஅ ஸப்பா ثم شققنا الأرض شقا فأنبتنا فيها حبا وعنبا وقضبا وزيتونا ونخلا. வானத்துல இருந்து நாங்க தான் மழையை பொழிய வைக்கிறோம். பூமிய ரெண்டாக பிளக்க வச்சு நாங்க தான் மரம் செடி கொடிகளை வெளியாக்குறோம். அதான் சூரத்துல் வாக்கியால் அல்லாஹ் சேலஞ்ச் பண்ணி கேட்கிறான். என்ன கேட்கிறான்? ஒரு ஆண் பெண் தொடர்பு வெச்சத்துக்காக வேண்டி ஒரு குழந்தை கிடைக்குமா? இல்ல இல்ல. அன்தும் தக்லுகூனஹு அம் நஹ்னுல் காலிகூன். ஒரு இந்திரிய துளி, அந்த இந்திரிய துளியில இருந்து ஒரு மனிதனை படைக்கிறது நீங்களா நாங்களா என்று அல்லாஹ் கேட்கிறான். ஹஸ்பண்டா, வைஃபா, டாக்டரா? நாங்க தான் செய்றோம் அல்லாஹ் சொல்றான். சஹீஹான ஹதீஸ்ல வருவது ஒரு ஆண் பெண் தொடர்பு வச்சதுக்கு பின்னால அந்த வயிற்றுக்குள்ள ஒரு குழந்தை உருவாகுது. 40 நாட்களுக்கு பின்னால மலாய்க்காமார்கள், அந்த அந்த கர்ப்பத்துக்கு சொந்தமான மலாய்க்காமார்கள் வந்து கேட்பாங்க, யா அல்லாஹ், ஒரு இந்திரியம் இருக்குது, தட்டவா வைக்கவா? அல்லாஹ் தட்ட சொன்னா தட்டிடுவாங்க, வைக்க சொன்னா வச்சிடுவாங்க. ஒரு 40 நாளைக்கு போற மறு வந்து, யாழ்லா ஒரு ரத்த கட்டி இருக்குது, தட்டவா வைக்கவா? அல்லாஹ் தட்ட சொன்னா தட்டிடுவாங்க, வைக்க சொன்னா வச்சிடுவாங்க. 120 நாள் ஆகிட்டு, யாழ்லா ஒரு உருவம் உருவாகி இருக்குது, தட்டவா இல்லாட்டி நீ ரூஹ ஊதுரியா? அல்லாஹ் தட்ட சொன்னா தட்டிடுவாங்க, அல்லாஹ் வைக்க சொன்னா வச்சிடுவாங்க. அல்லாஹ் ரூஹ ஊதி நானும் நீங்களும் இப்ப இந்த மஜ்லிஸ்ல உட்கார்ந்து கொண்டிருக்கிறோம். எனவே ஒரு ஆண் பெண் தொடர்பு வெச்சதுக்காக வேண்டி புள்ள அது எங்கட குதிரத் தான். அந்த அஸ்பாப் என்ற திரைக்கு பின்னால எங்கட குதிரத் தான் இருக்குது என்று அல்லாஹ் காட்டுறான். எங்கட குதிரத் தான் இருக்குது. அஃபரஐதும் மா, அல்லாஹ் கேட்கிறான், நீங்க வித்த போடுறீங்க, அதுல இருந்து மரம் செடி கொடிகளை யாரு வெளியாக்குறது? நாங்க தான், நீங்களா? அது உங்களையாலே ஏதா? நாங்க நாடினா செய்வோம். எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்கள், அதான் ஹதீஸ்லையும் வருவது. நாங்களும் சொல்ல, தலைவலி வந்தா பெனடோல குடிங்க, வயிற்று வலி வந்தா ஓமோ வாட்டரை குடிங்க, மறந்து குடிக்க வானம் என்று செல்ல. ஆனா சஹீஹான ஹதீஸ்ல வருவது, லிகுல்லி தாஇன் தவா, ஒவ்வொரு நோய்க்கும் ஒரு மருந்து அல்லாஹ் படைச்சிருக்கிறான். ஃபஇதா அஸாபத்தி தாஉ தவாஅ பரிஅ, அதோட ஹதீஸ் முடியல, பிஇذنில்லாஹ். ஒவ்வொரு நோயோட அந்த மருந்து சேர்ந்தா அவர் நோயை விட்டும் சுகம் பெறுவார். அதோட முடிஞ்சா இல்ல இல்ல, பிஇذنில்லாஹ், அல்லாஹ் நாடினால் உங்களுக்கு சுகம் கிடைக்கும். எனவே மறந்தால ஷிஃபாவை தரக்கூடியவன் நான், வேற யாரும் இல்லை. எனவே அஸ்பாப் இருக்குது. இந்த அஸ்பாப நீங்க நினைக்கவானம் குதிரத் என்று. இந்த அஸ்பாபுக்கு பின்னால ஏந்த குதிரத் தான் இருக்குது என்று அல்லாஹ் சொல்றான். எனவே ஏந்த குதிரத்தை நான் அஸ்பாப்கள் இல்லாம நேரடியா வெளியாக்குவேன். ஏந்த குதிரத்தை அஸ்பாப் என்ற திரைக்கு பின்னால் இருந்து வெளியாக்குவேன். ஏந்த குதிரத்தை அஸ்பாப்களுக்கு நேர் மாற்றமாக நான் வெளியாக்குவேன் என்றதெல்லாம் காட்டுறான். அது எப்படி? நெருப்பு அல்லாஹ் படைச்சி ஒரு சபபாக வச்சிருக்கிறான் எரிக்கிறதுக்கு. ஆனா ரப்புல் ஆலமீன் அவன் எப்ப இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்கள நெருப்புக்கு வீசப்படுறாங்களோ அந்த நேரத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அஸ்பாபுக்கு நேர் மாற்றமாக அவன் குத்ரத் அல்லாஹ் வெளியாக்குறான். அது எரிக்க கூடியது அல்லாஹ் அப்படிதான் வச்சிருக்கிறான். அந்த சபபுக்கு மாற்றமாக அவன் குத்ரத் அல்லாஹ் வெளியாக்குறான். யா நார் தூனி பர்தன் வ ஸலாமன் அலா இப்ராஹிம், நீங்க இப்ராஹிமின் மீது சாந்தி சமாதானமாக ஆக. ரப்புல் ஆலமீன் அஸ்பாபுக்கு நேர் மாற்றமாக அல்லாஹ் வெளியாக்குறார். எங்களோட உள்ளம் என்ன சொல்லும்? தண்ணி அது சூடாகி அப்படியே மேல பெய்து மேகம் உண்டாகி மழை பெய்யும். ரப்புல் ஆலமீன் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த கவுமுக்கு அல்லாஹ் இறக்கின தண்ணி இருக்குதே, அல்லாஹ் மேல இருந்து மட்டுமல்ல நெருப்புல இருந்து அல்லாஹ் தண்ணியை வெளியாக்கினான். வானத்துல மேகத்தில் இருந்து இல்ல, வானத்தை பிளக்க வச்சு அல்லாஹ் அனுப்பினான். எங்களுக்கு அஸ்பாப் தேவையில்ல, எங்களுக்கு மேகம் தேவையில்ல, நாங்க நாடினா அதுக்கு நேர் மாற்றமாக வெளியாக்குவோம். அந்த அஸ்பாபுக்கு பின்னாலேயும் நாங்க நாடினா அதுக்கு நேர் மாற்றமாகவும் வெளியாக்குவோம்.
கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, மரியம் அலைஹஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க சீசன்ல இல்லாத பழம் தின்று கொண்டிருக்கிறார். சீசன்ல இல்லாத பழம். ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க வந்து கேட்கிறாங்க, அன்னா லகி ஹாதா, மரியம் சீசன்ல இல்லாத பழம் எங்கால கிடைச்சிச்சு? மின் இந்தில்லாஹ், அவண்ட புறத்திலிருந்து நேரடியா சொர்க்கத்திலிருந்து இறக்கிட்டான். மரத்திலிருந்து தான் வரணும் என்று அல்லாஹ்க்கு தேவையே இல்லை. அவன் சொர்க்கத்திலிருந்து நேரடியா அல்லாஹ் இறக்கிட்டான். இந்த நேரத்துல தான் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க யோசிக்கிறாங்க, ஹுனாலிக தஆ ஜக்கரியா ரப்பா, அடே நான் வயசாலியா இருக்கிறேன், என் மனைவி மலடியா இருக்கிறா, இன்னும் 2 பேருக்கும் புள்ள இல்ல, புள்ள கிடைக்காம இருக்கலுமா? அப்படி நினைக்கவே தேவையில்லை. சீசன்ல இல்லாத பழத்தை அல்லாஹ் மரியமுக்கு இறக்க ஏழுமெண்டா வயசாலி எனக்கும் மலடி மனைவிக்கும் ஏன் அல்லாஹ்க்கு குழந்தைய கொடுக்க இயலாது? இந்த நேரத்துல தான் இன்னி வஹனல் அஸமு மின்னி வஷ்தஅலர் ரஸு ஷைபா, யா அல்லாஹ் முடியெல்லாமே நறுத்துட்டு ரப்பே, உடம்பெல்லாம் பலஹீனமாகிட்டு குடு கிழவனா இருக்கிறேன் ரப்பே, உடம்பால எனக்கு ஒன்றும் செய்யல யா அல்லாஹ். அது மட்டுமல்ல, வம்ரஅதி ஆகிரா, யா அல்லாஹ் என் மனைவி மலடியா இருக்கிறா. டாக்டர் கிட்ட போனா ஃபுல் செக்அப் கொண்டு பண்ணி, சிலவங்க அப்படிதான் டாக்டர் கிட்ட போய் ஃபுல் செக்அப் எடுக்கிற டாக்டர் செல்ற ஹோப்ஸ் செக் வானம், உங்களோட பொண்டாட்டிங்கன்னா புள்ள கிடைக்கிறது கனவுலையும் நினைச்சு பார்க்க வானம். அதான் டாக்டருக்கு சொல்லும், ஏன் மலடி, அவ்வளவுதான். புள்ள பெக்கேலாத ஒரு பெண், அவ்வளவுதான். எனவே உள்ளத்துல ரப்புடைய குதிரத் இருக்குது. இல்ல யகீன மாத்துங்க. அஸ்பாபுக்கு பின்னால அஸ்பாபுக்கு நேரமாற்றமாக அவன் குதிரத் இருக்குது. எனவே நபியுடைய துஆ, யா அல்லாஹ் நானும் கிழவன் மனைவியும் மலடி, ஆனா எங்களையால ஒன்றும் செய்யலா, ஆனா புள்ள ஃபஹப்லி மில்லதுன்க வலியா, யா அல்லாஹ் ஓண்ட புறத்திலிருந்து புள்ளைய தாயா அல்லாஹ், எங்கட புறத்திலிருந்து ஒன்றுமே செய்ய மாட்டோம், ஓண்ட புறத்திலிருந்து புள்ளதா. எப்படி கேள்வியா இருக்கு? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தெளிவாகவே சொல்றான், யா ஜக்கரியா இன்னா நுபஷ்ஷிருக பிகுலாமின் இஸ்முஹு யஹ்யா. அவரையா ஜக்கரியா எங்ககிட்டயா கேக்குறீங்க? அல்லாஹ் சொல்றான், ஜக்கரியா உங்களுக்கு புள்ள கிடைச்சிட்டு அந்த புள்ளைக்கு யஹ்யா என்ற பெயரையும் நாங்க வச்சிட்டோம். மறுவ சொல்றாங்க, யா அல்லாஹ் மறுவ சொல்லிக் கொள்றேன், என்னையால ஒன்றும் செய்யலா, என் வைஃபாலும் ஒன்றும் மேலா. அல்லாஹ் சொல்றான், அதெல்லாம் கணக்கே எடுக்க வேண்டாம், நீங்க என்ன செய்யணும், நீங்க 3 நாள் ரூமுக்குள்ள போயிட்டு ஜிக்ர்ல நீங்க என்று சொன்னாங்க, ஜிக்ர்ல நீங்க நாங்க உங்களோட மனைவியோட உடம்புக்குள்ள புள்ளை உண்டாக்குறோம் என்று அல்லாஹ். எனவே ரப்புல் ஆலமீன் அஸ்பாபுக்கு நேர்மாற்றமா, இததான் மௌலானா யூசுப் ரஹிமஹுல்லாஹ் அவங்க சொல்றாங்க, நேரடியாக குத்ரத் அவன்ட, அஸ்பாபுக்கு பின்னால குத்ரத் அவன்ட, அஸ்பாபுக்கு நேர்மாற்றமாக குத்ரத் அவன்ட. யார் உலகத்தை இயக்குறது? அவன்தான் எல்லாமே செய்யறான். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, அததான் மௌலானா உமர் பாலம்பூரி ரஹிமஹுல்லாஹ் அவங்க சொல்றாங்க, ஜோ லா கஹா வோ லா ஹுவா பிர் லா பி உஸ்மே லா ஹுவா, ஜுஸ் லா ஹுவா குல் லா ஹுவா பிர் கியா ஹுவா அல்லாஹ் ஹுவா. யார் லா இலாஹா இல்லல்லாஹ் என்று சொல்றாங்களோ, அல்லாஹ் அல்லாத ஒன்றாலும் ஒன்றும் நடக்காது, ஒன்றாலும் ஒன்றும் நடக்காது. ஆனா உள்ளம் என்ன சொல்லும், நான் இல்லாட்டி கடையை யாரப்பா பாக்குறேன், நான் இல்லாட்டி புள்ளையில இல்ல பிர் லாபி உஸ்மேலாஹுவா, இல்ல என்னையாலும் ஒன்றும் நடக்காது. எல்லாத்தையும் மறக்கிறது லேசி. சூரியனால நடக்காது, சந்திரனால நடக்காது, ஆட்சியால நடக்காது, பணத்தால நடக்காது, மெஜாரிட்டியால நடக்காது, சயின்ஸால நடக்காது, டெக்னாலஜியால நடக்காது, எல்லாமே லேசி. ஆனா என்னையால நடக்காது என்று சொல்றது இருக்குது, அது சரியான கஷ்டம். இல்ல பேர் லாபி உஸ்மேலாஹுவா, என்னையாலும் ஒன்றும் நடக்காது. ஜுஸ் லாஹுவா குல் லாஹுவா, கொஞ்சமோ பெரிசோ யாராலையும் ஒன்றும் நடக்காது. பிர் கியா ஹுவா, அப்ப யாராலப்பா நடக்கும்? அல்லாஹுவா, அல்லாஹ்வால மாத்திரம் தான் நடக்கும். மௌலானா இலியாஸ் ரஹிமஹுல்லாஹ் இத வேற வார்த்தைகள்ல சொல்லுவாங்க, அல்லாஹி தோ ஹே பாக்கி சப் குச் பாத்தில் ஹே, அல்லாஹ் மாத்திரம்தான், அல்லாஹ் அல்லாத எல்லாமே பாத்தில், ஒன்றாலும் ஒன்றும் நடக்காது. எனவே அததான் குர்ஆன்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தெளிவாகவே சொல்றான்,
ذلك بأن الله هو الحق وأن ما تدعون من دونه هو الباطل. அல்லாஹ் மட்டும்தான் ஹக், உண்மையானவன். அல்லாஹ் அல்லாத எதெல்லாம் அழைக்கிறீங்களோ, எதால நடக்குதுன்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாமே பாத்தில் என்பதாக. எனவே இந்த யகீன உண்டாக்குறதுக்காக வேண்டிதான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உழைப்பை செய்வ, இதன் மூலமாக எங்களுடைய யகீன மாற்றுவதற்காக வேண்டிதான் தஅவத்துடைய உழைப்பு. எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, இதனுடைய கருத்து அஸ்பாப்களை பாவிக்க வானம் என்றது அல்ல. அஸ்பாப்களை பாவிச்சாலும் எங்களுடைய யகீன் இருக்குதே, யகீன் அல்லாஹோட இருக்கணும். அது ஒரு பெரிய ஒரு சோதனை. அதையும் மௌலானா யூசுப் ரஹிமஹுல்லாஹ் அவங்க விளங்கப்படுத்துறாங்க. சுப்ஹானல்லாஹ். எனவே அப்ப ஹஸ்ரத் பேசுறத பார்த்தா தின்னாட்டின் பசிய அல்ல இல்லாமாக்குவான். என்னத்துக்கு தின்னோணும்? சரிதானே? என்னத்துக்கு வியாபாரம் செய்யணும்? என்னத்துக்கு மறந்து குடிக்கணும்? என்னத்துக்கு கல்யாணம் முடிக்கணும்? அல்லாஹ் கிட்ட துஆவை கேட்டு புள்ளே பேச எடுப்போமே. அப்படி இல்லை. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, நிசாமுத்தீனுடைய பெரியார்கள் சொல்லுவாங்க, அஸ்பாப் இருக்குதே, அல்லாஹ் இந்த உலகத்தை படைச்சிருக்கிறதே சோதனை. அஸ்பாபுடைய நோக்கம் ரெண்டு. ஒன்று இஸ்திஅமால் கேலியே, இரண்டாவது இம்திஹான் கேலியே. ஒன்று இஸ்திஅமால் பாவிப்பதற்காக வேண்டி, இரண்டாவது சோதனைக்காக வேண்டி. எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு சாப்பாடு தின்னுங்க என்று அல்லாஹ் சொல்றான். குலு வஷ்ரபு, உண்ணுங்க பரவுங்க. எனவே அல்லாஹ்வுடைய கட்டளைக்காக வேண்டி என்ன நாங்க தின்னுவோம். எனவே முதலாவது பாவிங்க, பிரச்சனை ஒன்று இல்ல. இரண்டாவது சோதனை என்ன? திண்ட சுட்டி தான் பசி பெய்த்துட்டப்பா, தண்ணிய மட்டும் குடிக்காட்டி செத்து பெய்த்துருவோனப்பா. இந்த யகீன் இருக்குது, இந்த யகீனை மாத்துங்க. நீங்க சாப்பிடுறது சுன்னத்துக்காக வேண்டி, அல்லாஹ்வுடைய கட்டளைக்காக வேண்டி. எப்ப தண்ணிய குடிக்கக்கூடிய நேரத்திலையும் நீங்க ரசூலுல்லாஹ்வுடைய முறையில அந்த அஸ்பாப்களை பாவிப்பீங்களோ அது ஒரு இபாதத்தாக மாறிடும். அது மட்டுமல்ல, நம்பிக்கை முறைய சரியா செஞ்சிட்டீங்க. நம்பிக்கை, நான் தண்ணிய குடிச்ச சுட்டி தான் தப்பிட்டேன், அந்த டாக்டர் மட்டும் இல்லாட்டி நான் செத்துட்டேன். இல்ல இல்ல, அல்லாஹ் தான் அந்த திரைக்கு பின்னால இருந்து எல்லாமே செய்யறான். அது சுட்டி தான் சாப்பிட்டதுக்கு பின்னால ரசூலுல்லாஹ் ஓதின முக்கியமான ஒரு துஆ, அல்ஹம்துலில்லாஹில்லதி ஹுவ அஷ்பஅனா. அந்த அல்லாஹ்வுக்கே எல்லாம் புகழும், அவன்தான் என்ற வயித்தை நிரப்பினான். இல்ல இந்த பிரியாணி தானே நிறைச்சிச்சு, இல்ல இந்த ஃப்ரைட் ரைஸ் தானே என்னைய நிறைச்சிச்சு, இல்ல இல்ல ஹுவ அஷ்பஅனா, அவர் தான் நிறைச்சிட்டான் என்பதா. நான் கார் ரேஸ் போறவன், கார் ரேஸ் போறவன், எனக்கு இந்த சின்ன சின்ன வாகனம் எல்லாம் ஜுஜுப்பி என்று சொல்றார். இல்ல இல்ல, ஏறின உடனே சுப்ஹானல்லதி சஹ்ஹர லனா, இந்த வாகனத்தை வசப்படுத்தி தந்தவன் அல்லாஹ், என்னையால ஏலா. நான் ஜிம்னாஸ்டிக்கு போறவன், எனக்கு இங்கிருந்து அங்கேக்கு பாயலாம், எனவே வாகனத்திலிருந்து இறங்குறது பெரிய வேலையா? இல்ல இல்ல, என்ன அன்சில்னி முன்சலன், யால நீயே என்னை இறக்கிடுவாயாக, என்னையால ஏலா யா அல்லாஹ், என்னையால ஏலா. ஒவ்வொரு துஆக்களை பார்த்தா, ஒவ்வொரு விஷயங்களை பார்த்தா அல்லாஹ் எங்களுக்கு என்ன படிச்சு தாரான்? நான் தான் பின்னுக்கு இருக்கிறேன் மறந்துடவான, நான் தான் பின்னுக்கு இருந்தேன் மறந்துடவான. எனவே அஸ்பாப் இருக்குதே, அஸ்பாப அல்லாஹ் படைத்ததே சோதனைக்காக வேண்டி, சோதனைக்காக வேண்டி பாவீங்க. ஆனா சோதனை பெரும்பாலும் முதலாவது எக்ஸாம்ல நாங்க பாஸ் ஆகுவோம், சம்பாதிக்க போறோம். முதலாவது எக்ஸாம் என்ன? ஹலால் ஹராமா. கஷ்டப்பட்டு ஹராத்திலிருந்து தூரமாகி சம்பாதிப்போம். எப்படி? ஹலாலான அமைப்புல. அந்த எக்ஸாம்ல பாஸ். இரண்டாவது எக்ஸாம் என்ன? குமான் கி இம்திஹான். முதலாவது ஹுக்கும் கி இம்திஹான், இரண்டாவது குமான் கி இம்திஹான். ஹுக்கும் கி இம்திஹான், ஹலால செய்வியா ஹராம செய்வியா, அதுல பாஸ் ஆகிட்டோம். இரண்டாவது குமான் கி இம்திஹான், சிந்தனை எப்படி இருக்குது, என்னைய சுட்டி தான் நடந்துச்சு, அதுல ஃபெயில் ஆகிடுவோம். இல்ல இல்ல, இதுல நான் லாபத்தை அடைஞ்சது ஏண்ட திறமை அல்ல, அல்லாஹ் தான் எனக்கு லாபத்தை தந்தா. எனவே சஹாபாக்கள் பாஸ் ஆகினாங்களா இல்லையா? அல்லாஹு அக்பர். அலி ரலியல்லாஹு அன்ஹு உட்கார்ந்து கொண்டிருக்கிறாங்க. ஒரு மிஸ்கின் வாரார். மௌலானா சஅத் தாமத் பரக்காத்துஹும் அவங்க இதை ரொம்ப ஊண்டி சொல்லுவாங்க இந்த உதாரணங்களை சொல்லக்கூடிய நேரத்தில். எனவே ஒரு மிஸ்கின் வாராங்க, பிச்சை கேட்கிறாங்க. மனைவி கிட்ட செய்தி அனுப்புறாங்க, என்ன இருக்குது? அங்கிருந்து சத்தம் வருவது, 6 காசி தான் இருக்கு. அப்படி என்ன? அதுக்கு அங்கால ஒன்றும் இல்லை, தின்றதுக்கும் இல்லை, குடிக்கிறதுக்கும் இல்லை. இப்ப யகீன் அந்த 6 காசியும் கொண்டு வாங்க சொன்ன, 6ஐயும் மிஸ்கினுக்கு கொடுத்தார். அப்படியே போறாங்க.
இன்னொருத்தர் குதிரை ஒன்று எடுத்து கொண்டு வராரு. கேட்குறாங்க, விற்கிறதுக்கா? ஓ, எவ்வளவுக்கு விற்கிறீங்க? நான் 140க்கு விற்கிறேன். அப்படியா? ஆனால் உடனடியாக சல்லியா தர மாட்டேன், தவணம். ஓகே, நோ ப்ராப்ளம், கெட்டிட்டு போங்க. கெட்டிட்டு போறாரு. கொஞ்ச நேரம் போகல, இன்னொருத்தர் வராரு. என்ன குதிரை ஒன்று இருக்குது, அலி விற்கிறதுக்கா? ஓ, எவ்வளோ? 200க்கு விற்பேன்னு சொன்னான். அப்படியா? சரி, ஆனால் கேஷ் உடனடியாக ஆகணும். சரி, உடனடியாக கிடைச்சிட்டு 60 ப்ராஃபிட். உள்ளுக்கு 60 அனுப்பி அதுக்கப்புறம் 140 கொடுத்து, இப்ப நாங்க என்ன சொல்லுவோம், எனக்கு எல்லாம் பிசினஸ் நல்ல மாஸ்டரா, நாங்க சைனாக்கு போய்த்திருக்கிறோம், அங்க போய்த்திருக்கிறோம், எனக்கு தெரியும் எப்படி பிசினஸ் செய்யணும். ஆனா அலி ரலியல்லாஹு அன்ஹு நானா இல்ல. அப்ப நாங்க 6 சதகா கொடுத்தோம், அல்லாஹ் 60 தந்திட்டான். செஞ்சது யாரு? அல்லாஹ் அவன் குதிரத்திலிருந்து செஞ்சான். நான் செய்யவே இல்லை. எனவே குமான் கி இம்திஹான், அல்லாஹ் சிந்தனா ரீதியில நீ எப்படி இருக்கிறாய் என்றது அல்லாஹ் பார்க்கிறான். யாரு செய்யறது அதுதான் ஆக முக்கியம். இல்லை நான் தானே பஜார்ல வாங்கினேன், நான் தானே ப்ராஃபிட்டை வச்சு வித்தேன், அது மறுவண்ணத்துக்கு அல்லாவோட சேர்க்கணும். இல்ல இல்ல, அல்லாஹ் தான் செஞ்சான். அல்லாஹ் தான் செஞ்சான். وَمَا رَمَيْتَ إِذْ رَمَيْتَ وَلَكِنَّ اللَّهَ رَمَى. மண்ணை தூவி வீசிட்டு நீங்க அந்த மக்களுக்கு மத்தியில போனீங்க, அவங்களுக்கு உங்களைய விலங்கல்ல, நீங்க பேசிட்டீங்க. ஆனா யா ரசூலல்லாஹ், நீங்க தூவல்ல, நாங்க தான் தூவினோம் என்பதா அல்லாஹ் சொல்றான். இல்ல எந்த கையால தான், நீங்க இல்ல, நாங்க தான் செஞ்சோம். அதுதான் மக்காவுடைய வெற்றியுடைய நேரத்துல ரசூலுல்லாஹ் ஃபத்ஹ் மக்கா 10,000 படையோட அப்படியே உள்ளுக்கு காம்பீரமாக போறாங்க எல்லாமே. ஆனா ரசூலுல்லாஹ் ரொம்ப பணிவோட போறாங்க. வார்த்தை என்ன? லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தா அன்ஜஸ வஅதா வ நஸர அப்தா வ ஹஸமல் அஹ்ஸாப வஹ்தா. லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தா, அல்லாஹ் தனித்தவன், அவன் மாத்திரம்தான். அன்ஜஸ வஅதா, அவன்ட வாக்க பூர்த்தியாக்கினான். வ நஸர அப்தா, அவன்ட அடிமை முஹம்மதா என்று கூட சொல்லல, பேரை சொல்றதுக்கு நான் லாய்க்கு இல்ல, அவன்ட அடிமைக்கு அவன் உதவி செஞ்சான். வ ஹஸமல் அஹ்ஸாப வஹ்தா, எல்லாம் படைகளை அவன் தனித்த நிலைமையில தோல்வி அடைக்க வச்சான். அப்ப முஹம்மது நீங்க என்ன செஞ்சீங்க? நான் ஒன்றுமே செய்யல, அவன் தான் எல்லாமே செஞ்சான். எனவே இந்த யகீன் இருக்குதே, இதுதான் தப்லீகுடைய உடைப்புல முதலாவது நோக்கம். யகீனோம் கி தப்தீலி, எது நடந்தாலும் அது அல்லாஹ்வுடைய குத்ரத் தான், அவன்ட குத்ரத் தான். இரண்டாவது தான் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, தரீகோம் கி தப்தீலி, வழிமுறைகள் இருக்குது. வழிமுறைகள், அந்த வழிமுறைகளை மாற்றுறது தப்லீகுடைய இரண்டாவது ஆக முக்கியமான நோக்கம். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் அனுப்பினதே அதுக்காக வேண்டார். லகத் கான லகும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், உங்களுக்கு ரசூலுல்லாஹுடைய வாழ்க்கையில அழகிய முன்மாதிரியை வச்சிருக்கிறோம். உங்களுக்கு அல்லாஹ்வுடைய முஹப்பத் தேவையா? ஃபத்தபிஊனி யுஹிப்புகுமுல்லாஹ். அந்த ரசூலுல்லாஹ், நீங்க என்னைய ஃபாலோ பண்ணுங்க, அல்லாஹ்வுடைய முஹப்பத் உங்களுக்கு கிடைக்கும். எனவே அல்லாஹ் எல்லாம் வழிமுறைகள் அல்லாஹ் மூடி வச்சான். எனவே நஸ்ரானியத் இல்ல, யஹூதியத் இல்ல, மஜூசியத் இல்ல. அப்ப என்ன? முஹம்மதியத்துல மாத்திரம் தான் அல்லாஹ் வெற்றியை வச்சிருக்கிறான். எனவே முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னத்தை நிசாமுத்தீனுடைய தீனுடைய பெரியார்கள் அந்த சுன்னத்தை மூணாக பிரிக்கிறாங்க. ஒன்று ஆதத்துடைய சுன்னத், இரண்டாவது இபாதத்துடைய சுன்னத், மூணாவது தஅவத்துடைய சுன்னத். இந்த மூணு சுன்னத்தும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக அல்லாஹ் படிச்சுட்டாரா. ஆதத்துடைய சுன்னத் என்ன? அன்றாட வாழ்க்கையில நாங்க எங்களோட தேவைகளை பூர்த்தி ஆக்குறது, டாய்லெட் போறது, தூங்குறது, எலும்புறது, சம்பாதிக்கிறது, திருமணம் முடிக்கிறது, இது எல்லாமே இருக்குது ஆதாத். ஒரு மனிதன் என்ற அமைப்பில் எங்களோட தேவைகளை பூர்த்தி ஆக்கக்கூடிய விஷயங்கள். இந்த எல்லாமே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முறையில செய்யறது. இத சுன்னத்துல் ஆதா என்பதாக சொல்லுவாங்க, ஆதத்துடைய சுன்னத். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, எனவே இதுலயும் ரசூலுல்லாஹ் என்ன எங்களுக்கு படிச்சு தந்தாங்கண்டா, நீங்க யஹூதியத், நசரானியத், மஜூசியத்துக்கு மாற்றம் செய்யுங்கோ என்பதா. எல்லாத்துக்கும் மாற்றம் செய்யுங்க. ரப்புல் ஆலமீன் எங்களுக்கு வெச்சிருக்கக்கூடிய மார்க்கம் அப்படியா கொண்ட ஒரு மார்க்கம் தான். எல்லாத்திலையும் ஒரு தனித்துவத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு வெச்சிருக்கிறார். சஹாபாக்கள் அதை எடுத்து காட்டுறாங்க. சஹாபாக்கள்
ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒவ்வொரு சுன்னத்தையும் 7 வானம் 7 பூமியை விட சிறந்ததாக நினைக்கிறாங்க. மௌலானா தகி உஸ்மானி ஹஃபிஸஹுல்லாஹ் அவங்க ஒரு சம்பவம் ஒன்று எழுதுறாங்க. எப்ப ருஷ்தும் மன்னனோட பேச்சுவார்த்தை, சமாதான பேச்சுவார்த்தைக்காக வேண்டி போறாங்களோ, ரிபி பின் ஆமிர் ரலியல்லாஹு அன்ஹு, ஹுதைஃபத்துல் யமானி ரலியல்லாஹு அன்ஹு, இந்த 2 சஹாபாக்களும் போறாங்க சமாதான பேச்சுவார்த்தைக்காக வேண்டி. சமாதான பேச்சுவார்த்தை. இந்த நேரத்தில் 2 பேரும் சாதாரணமான உடுப்போட சிம்பிளான அமைப்புல போறாங்க. போனதுக்கு பிறகு செக்யூரிட்டி 2 பேர் இருக்கிறாங்க. சொன்னாங்க, நாங்க முஸ்லிம்களுடைய புறத்துல இருந்து சமாதான பேச்சுவார்த்தைக்காக வேண்டி வந்திருக்கிறோம். அவங்களுக்கு கண்டோரனே 2 பேரை பெருசா கணக்கெடே எடுக்கல. சொன்னாங்க, நீங்க எங்கட அரசனை சந்திக்க முடியாது. சொன்னாங்க, ஏன் சந்திக்க முடியாது? நீங்க சந்திக்க போறதாக இருந்தா உங்களோட ஆடைகள் எல்லாத்தையும் மாத்திட்டு தான் வரணும்னு சொன்னாங்க. அந்த மாளிகைக்குள்ள போறதாக இருந்தா உங்களுக்கு என்ன நாங்க தார ட்ரெஸ் எடுத்து கொண்டு போவோம். அந்த நேரத்தில் ரிபி பின் ஆமிர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, உங்களோட அரசனை சந்திக்கிறதுக்கு நாங்க எங்களோட முறையை மாத்தணும் என்று இருக்கிறதாக இருந்தா அரசனுக்கு போய்த்து செல்லுங்க, எங்களுக்கு சந்திக்க வேண்டிய தேவையில்லை. ஆனா நாளைக்கு யுத்தத்துக்கு ரெடியாக செல்லுங்க. நாளைக்கு யுத்தத்துக்கு ரெடியாகும். இன்றைக்கு மாற்ற மாட்டோம். அப்ப கொஞ்சம் யோசிச்சாங்க, இன்னும் இப்படி பேசலாம். அதோட என்ன, ஒருத்தர் உள்ளுக்கு போக அடுத்தவர் இருந்தார் அனுமதி கேட்க. அந்த நேரத்தில் ரிபி பின் ஆமிர் ரலியல்லாஹு அன்ஹு மொட்டை கத்தி ஒன்று தான், மொட்டை வாள் அப்படியே ஷாப்பாக்கி கொண்டிருக்கிறார். சொன்னாங்க, இந்த மொட்டை கத்தியோடு உனக்கு இவ்வளவு பெரிய தைரியமா பேசுறதுக்கு? சொன்னா, நீ கத்திய மட்டும்தானே பார்த்தாய், ஆளை பார்க்கல, ஏன் அப்படி செய்யறாய்? சொன்னா, கவசத்தை பிடிங்க. பிடிச்சாங்க. ஒரே ஒரு அடிதான் கொடுத்தா 2ஆக பேர் பயங்கரமான ஆட்கள் ஆகிறாங்க. சரி, அதுக்கப்புறம் வந்து சொல்றாங்க, அனுமதி கிடைச்சிட்டு வாங்க உள்ளுக்கு. சரி, வாரோம். எனவே 2 பேரும் போறாங்க. போன உடனே ஒரு விருந்து, சுஃப்ரா விரிச்சி விருந்து, 2 பேரும் உட்கார்ந்து சாப்பிட்டு கொண்டிருக்கிறாங்க. இந்த நேரத்தில் ஹுதைஃபத்துல் யமானி ரலியல்லாஹு அன்ஹுவோட கையால ஒரு பிடி சாப்பாடு கீழே விழுந்துச்சு. இப்ப யோசிக்கிறாங்க, அடே ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னத், சாப்பாடு கீழே விழுந்தா ஷேத்தானுக்கு விட்டுடவான, அதை சுத்தமாக்கி சாப்பிடுங்க. அப்படியே கை கீழே போகுது, ஒருத்தர் பிடிச்சிட்டார். சாப்பாடு குவியல் இருக்கக்கூடிய இடத்துல கீழே உருந்ததை எடுத்து சாப்பிட போறாய், உனக்கு வெக்கம் இல்லையான்னு கேட்டான். சொன்னாங்க, அத்ருக்கு சுன்னத ரசூலில்லாஹி லிஹாஉலாஇல் ஹுமகா, இந்த மடையர்களுக்காக வேண்டி ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னத்தை விடுவேனா என்பதாக கேட்கிறான். இது எல்லாமே ஆதத்துடைய சுன்னத். அங்க ட்ரெஸ், இங்க சாப்பாடு. 3வது பேச்சுவார்த்தைக்கு போறாங்க. பேச்சுவார்த்தைக்கு போனா ருஷ்தும் சிம்மாசனத்தில் இருக்கிறார், உட்கார்ந்து கொண்டு சூனா இருக்கிறார். இந்த 2 பேர் இப்ப நின்று கொண்டு ருஷ்தும் கேட்கிறா, சரி பேச்சுவார்த்தை ஆரம்பிங்க. ரிபி பின் ஆமிர் ரலியல்லாஹு அன்ஹு அந்த அரச மாளிகையில சென்னாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முக்கியமான ஒரு சுன்னத் தான், நாங்க உட்கார்ந்து கொண்டிருந்தா ரசூலுல்லாஹ் உட்கார்ந்து கொண்டிருப்பாங்க, நாங்க நின்று கொண்டிருந்தா ரசூலுல்லாஹ் நின்று கொண்டிருந்தாங்க. எனவே நீங்க உட்கார்ந்து நாங்க நின்று கொண்டு இந்த பேச்சுவார்த்தை நடக்கவே நடக்காது. ஒன்றோ நீ நின்றுக்கோ, இல்லாட்டி எங்களுக்கு உட்கார்றதுக்கு புட்டோ போடுன்னு சொன்னாங்க. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, இது எல்லாமே சஹாபாக்கள் இபாதத்துடைய சுன்னத் அல்ல, ஆதாத்துடைய சுன்னத். இந்த ஒவ்வொரு சுன்னத்தும் 7 வானம் 7 பூமியை விட சிறந்தது நினைச்சாங்க. நானும் நீங்களும் என்ன, மக்கள் என்ன நினைப்பாங்களோ தெரியாது, சிரிப்பாங்களோ தெரியாது, கதைப்பாங்களோ தெரியாது, அது அங்க போனா கடைசி எங்களை நோண்டியாக்குவாங்களோ தெரியாது. ஹஸ்ஸே ஜானே சே ஜப் தக் தும் டரோகே ஜமானா தும் பர் ஹஸ்தா ஹே ரஹேகா. மக்கள் சிரிப்பாங்களே கதைப்பாங்களே என்றதுக்காக வேண்டி ஒவ்வொரு சுன்னத்தை விட்டு 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 போனாய், நீ எல்லாம் சுன்னத்தை விட்டுட்டாய். ஆனா மக்கள் இன்னும் சிரிச்சு கொண்டே தான் இருக்காங்க உங்களே பார்த்து. நீங்க சுன்னத்துல உறுதியாக நீங்க, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வெற்றிக்கு மேல வெற்றியை தருவான். எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, ஆதத்துடைய சுன்னத் சஹாபாக்கள் பற்றி பிடிச்சு கொண்டாங்க. ஹுதைபியாவுடைய சமாதான பேச்சுவார்த்தைக்காக வேண்டி போறாங்க, சமாதான பேச்சுவார்த்தை. அந்த நேரத்திலேயும் சுப்ஹானல்லாஹ், யாரு உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு போறாங்க, சாரத்தை தூக்குறாங்க, அப்படியே காலில் நடுவுக்கு அப்படியே கெட்டுறாங்க. சிலர்கள் கிட்ட வந்து சொன்னாங்க, பெரிய பெரிய ஆட்களை சந்திக்க போறீங்க, சாரத்தை கீழே போடுங்கோ என்று சொன்னாங்க. ஹாக்கதா இஸ்ரத்து ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹ்வுடைய சாரம் இப்படிதான் இருந்துச்சுன்னு சொல்றாங்க, இப்படிதான் உடுப்பாங்க. நான் என்ன சொல்ல வாரேன் என்றால், கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்கள், இதெல்லாம் ஆதாத்துடைய சுன்னத்.
ஆதாத்துடைய சுன்னத். ஆனா அல்லாஹ் இதுல ஹிதாயத்தை வச்சிருக்கிறான். மௌலானா இலியாஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கடைசி காலங்கள் சக்கராத்துடைய நேரம், இந்த நேரத்துல பேசுறதுக்கும் கஷ்டமா இருந்துச்சு, ஹிதுமத்துக்கு ஆள் போட்டு இருந்தாங்க. இஷாரா பண்றாங்க, சைக்கினை செய்யறாங்க, ஹாதிம் விளங்கின்றாங்க, காலில் போட்டிருக்கக்கூடிய லெதர் சாக்ஸ் மோசாவை கழட்ட சொல்றாங்க. அவர் கையை நீட்டினா காலம் அடிக்கிறான். 2 தரகா நடந்துச்சு. அப்படியே பேசி மௌலானா யூசுப் ரஹிமுல்லாக்கு சொல்றாங்க, வாப்பா என்னமோ சொல்றாங்க ஷேக், எனக்கு விளங்குது இல்ல. வந்து பார்த்துட்டு சொல், வாப்பா காலில் உள்ள மோசாவை கழட்ட சொல்றாங்க, அவ்வளவுதான். கையை நீட்டுறாங்க, காலம் அடிக்கிறாங்க. சொன்னாங்க, பை காலில் மோசா போடுற நேரத்தில், சொக்ஸ போடுற நேரத்தில் முதலாவது வலது காலை போடுறது சுன்னத், கழட்டுற நேரத்தில் இடது காலுடைய சொக்ஸ கழட்டுறது சுன்னத். உங்களோட கை போகுது வலது காலுக்கு, இடது காலுக்கு கையை நீட்டுங்க, இடது காலுக்கு கையை நீட்டுன்னு அப்படியே இருக்கிறது கடைசி கட்டம். தன்னுடைய வேலையை கூட செய்யலாம். இந்த நேரத்தில் ரசூலுல்லாஹுடைய ஆதத்துடைய ஒரு சுன்னத் நான் விடுறதுக்கு தயார் இல்லை. இதுவும் 7 வானம் 7 பூமியை விட சிறந்தது. இதுவும் 7 வானம் 7 பூமியை விட சிறந்தது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, இதுதான் சஹாபாக்கள், இதுதான் அல்லாஹுடைய நேசர்கள். 2வது இபாதத்துடைய சுன்னத். இபாதத்துடைய சுன்னத் என்ன? கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, ரப்புல் ஆலமீன் அவனுடைய வணக்க வழிபாடுகளுக்காக வேண்டி என்னென்ன முறைகள் அல்லாஹ் வச்சிருக்கிறானோ அதுக்கும் ஒவ்வொன்றுக்கும் தனித்துவம் ஒன்று இஸ்லாத்துக்கு இருக்கதான் செய்தது. அதுதான் கிதாபல் எழுதுறாங்க, யஹூதிகள் தொழக்கூடிய நேரத்துல சுஜூதுக்கு போகல விரல்கள் அப்படியே விரிச்சு வைப்பாங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நீங்க விரல்களை கிட்டையாக்கி வைங்க. அவங்க சனிக்கிழமை நாள விசேஷமாக கருதுவாங்க. இல்ல நீங்க வெள்ளிக்கிழமை நாள விசேஷமாக கருதுங்க. அதே மாதிரி யஹூதிகள் என்று வரக்கூடிய நேரத்தில் நாங்க இருக்கக்கூடிய முஹர்ரமுடைய மாதம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஹிஜ்ரத் செஞ்சதுக்கு பிறகு கேட்கிறாங்க, ஆஷூரா 10ஆம் தேதி நீங்க ஏன் நோம்பு பிடிக்கிறீங்க? இல்ல இந்த நாள்ல தான் ஃபிரௌன் கிட்ட இருந்து அல்லாஹ் மூசா அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களை பாதுகாத்தான். சொன்னாங்க, உங்களை விட நாங்க தகுதியானவங்க நோம்பு பிடிக்க என்பதாக. அதோட முடிக்கல, கடைசி காலங்கள் சொன்னாங்க, சூமு ஆஷூரா வகாலிஃபுல் யஹூத், ஆஷூரால நோம்பு பிடிங்க, அந்த இபாதத்தை செய்யுங்க, ஆனா யஹூதிகளுக்கு மாற்றம் செய்யுங்க. ஃபஸூமு கப்லஹு யௌமன் அவ் பஅதஹு யௌமன், ஒன்றோ அதுக்கு முன்னால ஒன்றோ அதுக்கு பின்னால ஒரு நாளோட சேர்த்து பிடிங்க, அவங்கள போல இபாதத் செய்ய வேண்டாம் என்பதாக. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, எனவே எங்கட இபாதத் என்று வந்த மிஸ்வாக் ஒரு இபாதத். கிதாபல்ல வருது, யஹூதிகள் மிஸ்வாக் செய்ய மாட்டாங்க. மிஸ்வாக் இஸ்லாத்தில் அல்லாஹ் வச்சிருக்கிறான். எனவே இபாதத் என்று வரக்கூடிய நேரத்திலேயும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு என்றே ஒரு தனித்துவம். அது முஹர்ரமுடைய மாதம் எங்களுக்கு பெரிய ஒரு பாடம் ஒன்று படிச்சு தருவது. முஹர்ரமுடைய மாதத்துல எத்தனையோ சம்பவங்கள், முக்கியமான 2 சம்பவங்கள், 2 சம்பவம் முக்கியமான ஒரு மெசேஜ் ஒன்று தருவது. அதுல ஒன்றுதான் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஷஹாதத், 2வது ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஷஹாதத். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க துல்ஹிஜ்ஜா 26ஆம் தேதி தொழுவிக்கிறதுக்காக வேண்டி தக்பீர கெட்டுறாங்க. ஃபஜ்ருடைய தொழுக ஓதிக்கொண்டு போறாங்க, சத்தம் இல்லாம. அதுக்கு பிறகு பின்னுக்குள்ளவங்க பாக்குறாங்க, ஒருவர் ஓதுறார், அவசரமா தொழுக முடிச்சு தலையை தூக்கி பார்த்தா உமர் ரலியல்லாஹு அன்ஹு தூக்கி கொண்டு போறாங்க. ஏன்? ஒரு மஜூசி வந்து அப்படியே அட்டாக் பண்ணி அப்படியே குத்திட்டான். டாக்டர் வந்து செக் பண்ணி பாக்குறாங்க, தப்ப வைக்கலுமா பொழைக்க வைக்கலுமா. எனவே ஒரு பானம் ஒன்று கொடுக்கறாங்க, மறந்தொண்டு குடிக்க, ஓட்டைகளால வெளியே வாராது. எனவே தப்ப கஷ்டம். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, அந்த நேரத்தில் கேட்கிறாங்க, எனக்கு குத்தினது ஒரு முஸ்லிமா காஃபிரான்னு பாருங்க, ஒரு மஜூசி. அல்ஹம்துலில்லாஹ், ஏன்? ஷஹாதத் கிடைக்க போகுது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, வரலாறுல வருவது 6 நாள் 7 நாள் முஹர்ரம் வர காட்டியும் இருந்தாங்க. முஹர்ரம் வர காட்டி, அந்த முஹர்ரம் 1ஆம் தேதி அல்லது 2ஆம் தேதி அதிகமான நேரம் மயக்கத்துல தான் இருந்தாங்க. ஆனா எப்பெல்லாம் மயக்கம் தெளிவாகுமோ கேட்பாங்களாம், தொழுகையுடைய நேரம் வந்துச்சா. அதுக்கு பிறகு சொல்லுவாங்க, லா ஹஸ்ஸ ஃபில் இஸ்லாமி லிமன் லா ஸலாத லஹு, யாருக்கு தொழுகை இல்லையோ அவருக்கு இஸ்லாத்துல எந்த பங்கும் இல்லை. இருக்கிறது சக்கராத்துல, ஆனா ஃபர்ல உடவே மாட்டோம், ஃபர்ல உட மாட்டோம். உம்மத்துக்கு படிச்சது அந்த பாடம் முஹர்ரம்ல. இந்த இபாதத்துடைய விஷயத்துல சஹாபாக்கள் உறுதியாக இருந்தாங்க.
கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, அது மட்டுமல்ல சுன்னத்துடைய விஷயத்துல எவ்வளவு உறுதியாக இருந்தாங்க. அந்த கடைசி நாட்கள்ல ஒரு வாலிபர் வாராரு, உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு அப்படியே நசீஹத் அல்ல, ஆறுதல் கொடுக்கறாங்க, ஆறுதல் சொல்றாங்க. நீங்க எவ்வளவு சேவை செஞ்சிருக்கிறீங்க, ரசூல் உங்களை பத்தி எவ்வளவு புகழ்ந்திருக்கிறாங்க, அப்படி இப்படி எல்லாத்தையும் கேட்டுட்டு சொல்றாங்க. நீங்க சொல்றது என்ற தலையில இறங்கவே இல்லை, நான் செஞ்ச பாவமும் நன்மையும் சமமாகி எல்லாம் மன்னிச்சுட்டான் என்றாவே பெரிய வேலை சொல்லிட்டு அவர் போறாரு. போக்கல உமர் ரலியல்லாஹு அன்ஹு பார்த்து கொண்டே இருக்கிறாங்க. சொன்னாங்க, அவரை கூப்பிடுங்க, பொடியனை கூப்பிடுங்க, வாலிபரை கூப்பிடுங்க. வந்ததுக்கு பிறகு சொன்னாங்க, உங்களோட ட்ரெஸ்ஸை கொஞ்சம் தூக்கிக்கோங்க, கரண்ட காலுக்கு கீழே போகுது. ஃபஇன்னஹு அன்கா ஃபஇன்னஹு அத்தகா. சொன்னாங்க, ஒரு தக்வாதாரியுடைய அடையாளம் அது கரண்ட காலுக்கு கீழே போகாது, அது உங்களோட ஆடைக்கு மிச்சம் சுத்தமா இருக்கும். இந்த சுன்னத்தை கூட கடைசி சக்கராத்தில் இருக்கிறாங்க, தாவத் கொடுக்கிறாங்க. இது ஆதத்துடைய சுன்னத், இதை கூட விடவானம் என்பதா, இதை கூட விடவானம். கணேசுக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, அந்த சக்கராத்துடைய நேரத்திலேயும் ஒரு ஆதத்துடைய சுன்னத்துக்கு மாற்றம் நடக்குது. ஆனா உமர் ரலியல்லாஹு அன்ஹு அதையும் சொல்றாங்க, திருத்திக்கோங்க என்பதா. இரண்டாவது சம்பவம் தான் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு முஹர்ரம் 10ஆம் தேதி கர்பலாவுடைய மைதானத்தில் இருக்கிறாங்க. எனவே காலையுடைய நேரத்தில் சின்னோரு நெப்பொண்டு எடுக்கிறாங்க, சின்னோரு தூக்கம். அந்த நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள கனவுல காண்றாங்க. கனவுல என்ன சொல்லப்பட்டுச்சு, இன்றைக்கு இஃப்தார் எங்களோட தான் நடக்கும். எனவே அவருக்கு நல்ல உறுதி, நான் இன்றைக்கு ஷஹீதாக போறேன், மௌத்தாக போறேன், சந்தேகமே இல்லை. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, யுத்த களத்துல இருக்கக்கூடிய நேரத்தில் விரோதிகள் எத்தனை? 4000 பேர். இவருடைய யார பேர் எத்தனை பேர்? 52 பேர். 52 versus 4000. யோசிச்சு பாருங்க. அந்த நேரத்தில் யுத்தம் செஞ்சு கொண்டிருக்கிறாங்க. லொஹருடைய நேரம் வந்துட்டு விரோதிகளுடைய தலைவர் ஷிமருக்கு செய்தி அனுப்புறாங்க, நாங்க லொஹர் தொழணும், கொஞ்சம் நிப்பட்டுங்க என்பதா. இதா என்ன யோசிங்க, அந்த கட்டத்தில் லொஹருடைய தொழுகை. அவரும் செய்தி அனுப்பிட்டார், என்ன, நாங்க நிப்பட்ட மாட்டோம், அடிச்சு முடிச்சிடுவோம் என்று சொல்றாங்க. என்ன செய்ய, நான் ரசூலுல்லாஹ்வுடைய பேரன், எனக்கு சொர்க்கத்துடைய சர்டிபிகேட் இருக்குது, சொர்க்கத்துல வாலிபர்களுடைய தலைவர், மறுவ லோகரும் அசலும் தண்டமாறி கொண்டு இருக்கணுமா, உசுர கொடுத்துட்டு செத்து போ, வேற என்ன, இதுல ஒழுவெடுக்க ரத்த காலம் என்ன செய்ய? இல்ல முழு உம்மத்துக்கும் முஹர்ரமுடைய 10ஆம் தேதி கொடுத்த பாடம் என்னண்டா, நான் சொர்க்கத்துடைய வாலிபர்களுடைய தலைவர் தான், ஆனா நீங்க என்னையோட சொர்க்கத்தில் இருக்கணும் என்றா யுத்த காலத்துல இப்படியா கொஞ்ச நேரத்துல தொழுகைய மட்டுமல்ல இமாம் ஜமாத்தையும் விட்டுடவான. அந்த 52 பேரை 26 பிரிச்சு 26 யுத்தம் செய்து 26 பின்னுக்கு இமாம் ஜமாத்தோட தொழுது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, சுன்னத்துடைய விஷயத்துல சஹாபாக்கள் உறுதியா இருந்தாங்க. சரி, அந்த காலையில கனவு காண்றாங்க, அதுக்கப்புறம் குடும்பத்தை கூப்பிட்டு வசியத் செய்யறாங்க. என்ன வசியத்? அவங்களோட ஒரு சகோதரி ஃபாத்திமா கூப்பிடுறாங்க. கூப்பிட்டு நசீஹத் என்ன? அல்லாஹ் மீது சத்தியமாக சொல்றேன், வலா தஷுக்கி அலைய ஜெய்பன், நான் மௌத்தாகினா எனக்காக வேண்டி உங்களோட ஆடைகளை கிடிக்க வானம். அழுந்து இஸ்லாத்துல அழலாம், ஆனா எல்லைய மீறி காஃபிர்களை போல நீங்க ஒப்பாரி இல்ல. வலா தஷுக்கி அலைய ஜெய்பன், எனக்காக வேண்டி ஆடைகளை கிழிச்சு கொள்ளவானம். வலா தஹ்மிஷி அலைய வஜ்ஹன், உங்களோட முகங்களை சொரண்டி காயமாக்கி கொள்ளவானம். வலா தத்இ அலைய பில் வைலி வஸ்ஸுபூர் இன் அன ஹலக்து, நான் அப்படி ஷஹீதாகிட்டேன் மௌத்தாகிட்டேன் என்றா எனக்காக வேண்டி ஒப்பாரி கட்டவானம் என்பதாக சொன்னாங்க. இந்த நேரத்திலையும் சுன்னத்தை படிச்சு கொடுக்கறாங்க. நீங்க சத்தம் போட்டு அலந்து, நீங்க ஆடைகளை கிழிச்சு கொண்டு, முகத்தை சுரண்டி கொண்டு, ரசூலுல்லாஹுடைய ஆதத், சுன்னத்துடைய ஆதத், அதுக்கு மாற்றம் செய்யவா. இதுதான் சஹாபாக்கள். எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்கள், நாங்க என்ன செஞ்சு கொண்டிருக்கிறோம் இந்த காலத்துல? எனவே சஹாபாக்கள் ஆதத்துடைய சுன்னத், இபாதத்துடைய சுன்னத்துக்கு கொடுத்த இடம் இவ்வளோ. அது மாத்திரமல்ல, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட சுன்னத்துகள்ல ஒரு முக்கியமான சுன்னத் தான் தஅவத்துடைய சுன்னத். தஅவத் என்று வந்தாலும் எப்படி ஆதத் ரசூலுல்லாஹ்க்கு என்றே ஒரு வழிமுறை இருக்குதோ, இபாதத் எப்படி ரசூலுல்லாஹ்க்கு என்றே ஒரு வழிமுறை இருக்குதோ, தஅவத் ரசூலுல்லாஹ்க்கு என்றே ஒரு வழிமுறை இருக்குது. எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே,
தொழுகைக்கு அழைப்பதற்காக வேண்டி அதானுக்கு முன்னால தொழுகைக்கு அழைப்பதற்காக வேண்டி முறை என்ன என்றதை மசூரா பண்றாங்க. அந்த நேரத்தில் அதானுடைய சட்டம் வந்தே இல்லை. சிலர்கள் சொல்றாங்க நாங்க ரபன் அடிச்சு கொண்டு போவோமே, இன்னும் சிலர்கள் சொல்றாங்க நெருப்பொண்ட மூட்டுவோம், அந்த புகையை கண்டா எல்லாம் பள்ளிக்கு வருவாங்க. இன்னொருத்தர் சொல்றாங்க நாங்க நலாவா திமமுக்கோ என்று சொல்றாங்க. இதெல்லாம் கேட்க கொள்ள ரசூலுல்லாஹ் சொல்றாங்க அது மஜூசியத் நெருப்பு வணங்கிகள், இது நஸ்ரானியத், இது கிறிஸ்டியன்ஸ் போல, இது யஹூதியத், இது ஒன்றும் சரி வராது. நாங்க முஸ்லிம், நாங்க என்னத்துக்கு தாவத்துக்காக வேண்டி மக்களை பள்ளிக்கு அழைக்கிறதுக்காக வேண்டி வேற முறை இல்ல, எங்களுக்கு எந்த வேற முறை ஒன்று இருக்கதான். இந்த நேரத்துல தான் எல்லாம் போறாங்க. கனவுல எத்தனையோ பேர் பார்க்கிறாங்க. அப்துல்லா பின் ஸைத் பின் அப்தி ரப்பிஹி ரலியல்லாஹு அன்ஹு முதலாவதாக வந்து நான் கனவுல கண்டேன், அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹ் அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ். அந்த முறை அப்படியே சொல்றாங்க. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க இதுதான் எங்களுக்குரிய முறை. எங்களுக்கு யஹூதியத் நஸ்ரானியத் தாவத்துக்காக வேண்டி முறை எங்களுக்கு வேறையாக இருக்கதானோ. அதே மாதிரி கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உம்மத்துக்கு கைருல் உம்மத் என்பதாக அல்லாஹ் சொல்றான். குன்தும் கைர உம்மத்தின் உக்ரிஜத் லின்னாஸ், அனுப்பப்பட்ட உம்மத்தார்கள் ஆக சிறந்தவர்கள் நீங்க தான். ஏன்? தஅமுரூன பில் மஅரூஃப் வ தன்ஹவுன அனில் முன்கர், நீங்க நன்மையை ஏவுறீங்க, தீமையை தடுக்கிறீங்க. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, அததான் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொன்னாங்க, இதா சர்ரகும் மன் சர்ர, யாருக்கு ஆசை இருக்குதோ கைருல் உம்மத்துல ஒருவராக ஆகிறதுக்கு, அந்த நேரத்தில் சொன்னாங்க ஃபல் யுஅத்தி ஷர்த்தல்லாஹி மின்ஹா, அல்லாஹ் எந்த நிபந்தனையை போட்டானோ அந்த நிபந்தனையை பரிபூர்ணமாக்குங்க. நன்மையை ஏவி தீமையை தடுக்காம உங்களுக்கு கைருல் உம்மத்துல ஒருவராக ஆகவே முடியாது. எனவே தீனுடைய பெரியார்கள் சொல்றாங்க, நுபுவத்துடைய உழைப்புல ரெண்டு முக்கியமான சுன்னத் இருக்குது. எத்தனையோ சுன்னத்கள், ரெண்டு முக்கியமான சுன்னத். அதுல முதலாவது தான் தஅமீருல் மஸ்ஜித், இரண்டாவது அல் குரூஜு ஃபீ சபீலில்லாஹ் பி அம்பாலிக்கும் வ அன்ஃபுசிக்கும். இந்த ரெண்டு சுன்னத் வேற எந்த மார்க்கத்திலையும் பார்க்க மாட்டீங்க, வேற எந்த இயக்கத்திலையும் பார்க்க மாட்டீங்க. இந்த ரெண்டு சுன்னத், என்னுடைய வார்த்தையை பாருங்க, இந்த ரெண்டு சுன்னத் வேற எந்த மார்க்கத்திலையும் பார்க்க மாட்டீங்க, வேற எந்த இயக்கத்திலையும் பார்க்க மாட்டீங்க. முதலாவது என்ன? தஅமீருல் மஸ்ஜித், மஸ்ஜித ஹயாத்தாக்குறது. வேற எந்த மார்க்கத்தில் இருக்குது? பஞ்சல ஹயாத்தாக்குவோம், கோவில ஹயாத்தாக்குவோம், இல்ல இல்ல, மஸ்ஜித ஹயாத்தாக்குறது சுன்னத் இருக்குது. இது இஸ்லாத்துல மாத்திரம் தான் அல்லாஹ் வச்சிருக்கிறான், தாவத்துடைய சுன்னத். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, இன்ன உம்மார புயூத்தில்லாஹ் ஹும் அஹ்லுல்லாஹ், அல்லாஹ்வுடைய வீட்டை ஹயாத்தாக்கக்கூடியவர்கள் அல்லாஹ்வுடைய குடும்பத்தார்கள் என்பதாக வந்திருக்குதா இல்லையா? யார் தஅமீருல் மஸ்ஜித் செய்றாங்களோ அவங்க மஸ்ஜிதுடைய தூண்களை போல என்பதாக வருவதா? எவ்வளவு ஃபலாயில்கள், எவ்வளவு ஃபலாயில்கள். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்கள், எனவே தஅமீருல் மஸ்ஜித் வேற எந்த மார்க்கத்திலையும் இல்ல, வேற எந்த இயக்கத்திலையும் இல்ல. இது அல்லாஹ் இஸ்லாத்துல ரசூலுல்லாஹுடைய ஒரு சுன்னத்தாக வச்சிருக்கிறார். இரண்டாவது தான் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்கள், அல் குரூஜு ஃபீ சபீலில்லாஹ் பி அம்வாலிக்கும் வ அன்ஃபுசிக்கும், உங்களோட உயிர் உங்களோட பொருளை எடுத்துக்கொண்டு அல்லாஹ்வுடைய பாதையில வெளியாகிறது இருக்குதே, இது வேற எந்த மார்க்கத்திலையும் பார்க்க மாட்டோம், வேற எந்த இயக்கத்திலையும் பார்க்க மாட்டோம். சம்பளத்துக்கு வேலை, மிஷனரி என்ன, நீங்க உங்களோட பணத்தால செலவழிச்சு போகணும். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்கள், இது இஸ்லாத்துல மட்டும்தான், இது நுபுவத்துடைய சுன்னத் மாத்திரம் தான். எனவே எந்த மார்க்கத்திலையும் இல்லை, எந்த இயக்கத்திலையும் இல்ல. இந்த ரெண்டு சுன்னத்தை தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்துக்கு விட்டுட்டு போனாங்க. ஆக முக்கியமான சுன்னத். சும்மா யோசிச்சு பாருங்க, இந்த உம்மத்துக்கு கைருல் உம்மத் என்று அல்லாஹ் சொல்லியிருக்கிறான். கைருல் உம்மத், நாங்க எவ்வளவு சுன்னத்களை பத்தி பேசுறோம். இந்த உம்மத் ஆக சிறந்த உம்மத் இந்த உழைப்பின் காரணமாக. இதுக்கு மட்டும் ஒரு சிஸ்டத்தை ரசூலுக்கு போட மிஸ் ஆகிச்சு, அல்லாஹ்க்கு சொல்ல இயலாம போயிட்டு, அது எப்படி அப்பா நடக்கும்? ஆக சிறந்த உம்மத் என்று உழைப்ப வச்சுதான் அல்லாஹ் சொல்றான். ஆனா உழைப்புக்குரிய முறை உங்களுக்கு மொபைலால செய்யலாம், பேஸ்புக்கால செய்யலாம், வாட்ஸ்அப்பால இல்ல இல்ல. இந்த ரெண்டு சுன்னத் இந்த முறையில செய்தது சுன்னத். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, சஹாபாக்கள் அதை விளங்கினாங்க.
சஹாபாக்கள் அதை விளங்கினாங்க. அது சுட்டிதான் தமீருல் மஸ்ஜிதுக்கு ஹயாத்து சஹாபா எடுத்து பாருங்க. மஸ்ஜித ஹயாத்தாக்குறத பத்தி அபுவாப்கள் எவ்வளவு அழகான அமைப்பில் எழுதியிருக்கிறாங்க. சஹாபாக்கள் என்னென்ன அமல்கள் மஸ்ஜிதுல செஞ்சாங்க, அது எந்த முறையில செஞ்சாங்க, அதுக்குரிய பலாய்கள் என்ன, அது மாத்திரமல்ல அல்லாஹுடைய பாதையில வெளியாகிறத பத்தி. நாங்க இன்னும் சில நேரத்துக்கு யோசிக்கலாம், இல்ல தாவத் என்று வந்தா இது அந்நிய மக்களுக்கு கொடுக்கறதானே உண்மையான தாவத். உள்ளத்தை பிடிச்சி சொல்லுங்களே, உள்ளத்தை பிடிச்சி சொன்னாலும் தலையை பிடிச்சி சொன்னாலும் தாவத் என்று வரக்கூடிய நேரத்தில் தாவத் ரெண்டு வகை. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்கள், ஒன்று தாவத்தில் அல் இஸ்லாம், இரண்டாவது தாவத்தில் அல் ஈமான். ஒன்று இஸ்லாத்தின் பக்கம் தாவத், அதே மாதிரி ஈமானின் பக்கம் தாவத். கலிமா சொன்னவர்களுக்கு கொடுக்கக்கூடிய தாவத் இருக்குது, அது ஈமானின் பக்கம் கொடுக்கக்கூடிய தாவத். எனவே ரசூலுல்லாஹுடைய ஆக முக்கியமான ஒரு சுன்னத் அது சுட்டினான் 5 சஹாபாக்களுடைய விஷயத்துல தெளிவாகவே வருவது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு, அப்துல்லாஹ் இப்னு ஹுதாஃபா உமர் ரலியல்லாஹு அன்ஹு, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு, முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு, அப்துல்லாஹ் இப்னு ரவாஹா ரலியல்லாஹு அன்ஹு, இந்த சஹாபாக்களை பத்தி தெளிவாகவே வருவது. மஸ்ஜிதுக்கு கூப்பிடுவாங்க, உட்காருங்க, நாங்க ஈமான புரிஞ்சு கொள்வோம். எனக்கு பின்னால் ஒரு நபி இல்ல, அப்படி நபி வாரதாக இருந்தா அது உமர் தான். அந்த உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க ஹலும்மு நஸ்தாது ஈமானா, வாங்க வாங்க உட்காருங்க, ஈமான புதுப்பிச்சு கொள்வோம் என்று சொல்றாங்க. என்னுடைய உம்மத்துல ஹராம் ஹலாலுடைய விஷயத்துல ஆகப்பெரிய ஆலிம் முஆத் இப்னு ஜபல் அவர் சொல்லுவார், தஆல் இஜ்லிஸ் பினா நுமினு சாஅத்தன், வாங்க கொஞ்சம் உட்காருங்க, ஈமான புதுப்பிச்சு கொள்வோமே என்று சொல்றாங்க. எனவே தாவத் யாருக்கு மத்தியில? கலிமா சொன்ன முஸ்லிம்களுக்கு மத்தியில சஹாபாக்கள் செஞ்சாங்க. இன்னும் எந்த அளவுக்கு ரிவாயத்கள் வருவதென்றா, சஹாபாக்கள் முசாஃபஹா செஞ்சு பிரிஞ்சு போக மாட்டாங்க. வல் அஸ்ர் இன்னல் இன்சான லஃபீ குஸ்ர் இல்லல்லதீன ஆமனூ வஅமிலுஸ் ஸாலிஹாத் வதவாஸவ் பில் ஹக் வதவாஸவ் பிஸ் ஸப்ர். முசாஃபா செஞ்சு பேசி பிரிஞ்சு போக மாட்டாங்க. இந்த சூறாவை தனக்கு மத்தியில ஞாபகம் ஊட்டாம என்பதாக வரும். தனக்கு மத்தியில் ஞாபகம் ஊட்டுவாங்க. அல்லாஹ் எங்களுக்கு தாவத்தை கட்டாயமாக்கி இருக்கிறான். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே, இது மஹல்லால இருக்கக்கூடிய நேரத்தில் மஹல்லாக்குள்ள மட்டும் செஞ்சா போதுமா? இல்ல இல்ல, அல்லாஹ்வுடைய பாதல பேக தூக்கி கொண்டு போங்க. இதுவும் ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னத், தாவத்துடைய சுன்னத். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே, ஒரு பாப் ஒன்றே எழுதுறாங்க மௌலானா யூசுப் ரஹிமஹுல்லா, இர்சாலு ஸஹாபா இலல் புல்தான் லித்தஅலீம். தீன படிச்சு கொடுப்பதற்காக வேண்டி சஹாபாக்களை ஜமாத்களாக தயாரிச்சு ரசூலுல்லாஹ் மதீனால இருந்து வெளியே அனுப்பினதாக எவ்வளவு சம்பவங்கள் இருக்குது, எவ்வளவு சம்பவம். அம்மார் இப்னு யாசிர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள வெளியூர் ஒன்றுக்கு அனுப்புறாங்க, மதீனாக்கு வெளியே அனுப்புறாங்க. போயிட்டு வந்த பிறகு அம்மார் கிட்ட கேட்கிறாங்க ரலியல்லாஹு அன்ஹு, அம்மார் நீங்க போன ஊரு அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களே. சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், நீங்க எந்த ஊருக்கு அனுப்பினீங்களோ அவங்களோட முகங்கள் ஒட்டகத்தை போல, கண்கள் எல்லாம் பெருசா இருக்குது, கரடு முரடான ஆட்கள் யா ரசூலல்லாஹ். அப்படியா? ஃபலைஸ லஹும் ஃபிக்ருன், அவங்களுக்கு வேற எந்த ஃபிக்ரும் இல்ல, அவங்களோட ஒட்டகத்தை பத்தியும் வயலை பத்தியும் மட்டும்தான் என்று சொன்னாங்க. இது எப்ப? 2025 இப்பயா? இல்ல இல்ல, 1400 வருடங்களுக்கு முன்னால ரசூலுல்லாஹுடைய காலத்துல ஜமாஅத்தை தயாரிச்சு முஸ்லிம்களுக்கு மத்தியில அனுப்பி வந்த செய்தி தான் இது. ரசூலுல்லாஹுடைய காலத்துல முஸ்லிம்களுக்கு மத்தியில ஜமாஅத் அனுப்பினாங்க. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே, அது மட்டுமல்ல, ஜமாஅத்கள் வந்தாங்க மதீனாக்கு தீன படிக்க, இல்ம படிக்க. ஜமாஅத்கள் அபு கைஸுடைய கூட்டம் வந்துச்சா இல்லையா? முன்தகப் ஹதீஸ்ல முஸ்னத் அஹ்மதுல வருதா இல்லையா? ரசூலுல்லாஹ் அந்த வந்த ஜமாத்தை அன்சாரிகளுக்கு பொறுப்பு கொடுக்கிறாங்க. நல்லா கவனிச்சுக்கோங்க. அடுத்த நாள் காலையில வந்து கேட்கிறாங்க, எங்கட அன்சாரிகள் உங்களோட எப்படி நடந்து கொண்டாங்க? யா ரசூலல்லாஹ், சங்கையான சகோதரர்கள் யா ரசூலல்லாஹ், சங்கையான மக்கள். அது மட்டுமல்ல, அலானு ஃபிராஷனா வ அஃபாபு மத்அமனா வ பாது வ அஸ்பஹு யுஅல்லிமுனனா கிதாப ரப்பினா வ சுன்னத நபியினா. அது மட்டும் இல்ல, அலானு ஃபிராஷனா, மிருதுவான படுக்கைகளை விரிச்சாங்க. அஃபாபு மத்அமனா, ருசியான சாப்பாட்டை தந்தாங்க. வபாத்து வ அஸ்பஹு, இரவேல பகல்ல எங்களோட இருந்தாங்க. என்ன செஞ்சாங்க? யுஅல்லிமுனனா கிதாப ரப்பினா வ சுன்னத நபியினா, ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னத்தை
எங்களுக்கு குர்ஆன் சூறாக்களை படிச்சு தான் இருந்தாங்க யா ரசூலுல்லாஹ். ரசூலுக்கு சரியான சந்தோஷம். அதுக்கு பிறகு தனியா கேட்டாங்க, நீங்க என்ன படிச்சீங்க மகன், நீங்க என்ன படிச்சீங்க மகன், நீங்க என்ன படிச்சீங்க மகன்? ஃபமின்னா மன் உல்லிமத் தஹியாத், எங்களில் சிலர்கள் அத்தஹியாத் படிச்சிருந்தோம். வபஅலுல் கிதாப் வபஅலுஸ் சுவர் வ உம்மல் கிதாப், சிலவங்க ஃபாத்திஹாவை படிச்சிருந்தோம், சிலவங்க நாங்க வேற சின்ன சின்ன சூறாக்களை. நாங்க இப்ப எப்ப போனாலும் இந்த அலம் தரையும் குல்ஹுனாசும் என்னடா இது? இது ரசூலுல்லாஹ் செஞ்சது, சஹாபாக்கள் சொன்னது, அத்தஹியாத்தை திருத்தினது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, ஜமாத்துல போயிட்டு ரசூலுல்லாஹ் படிக்க வச்சாங்க, படிச்சு கொடுத்தாங்க. அது மட்டுமல்ல, மதீனாக்கு மட்டுமா இல்ல, மதீனாக்கு வெளியே ஜமாத்கள் அனுப்பினாங்க இஸ்லாத்தை ஹயாத்தாக்குறதுக்காக வேண்டி, அந்த நாடுகள்ல உள்ள முஸ்லிம்களுக்கு பேசுறதுக்காக வேண்டி. ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துல மட்டுமல்ல, கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஹிலாஃபத்துடைய காலத்துல லெட்டர் வருவது ஒவ்வொரு ப்ராவின்ஸ்ல இருந்து, ஒவ்வொரு ப்ராவின்ஸ்ல இருந்து வருவது. மக்கள் அதிகரிச்சு கொண்டே போறாங்க. எனவே எங்களுக்கு முஅல்லிமுல் குர்ஆன் ஜமாஅத்களை அனுப்புங்க. கூஃபால இருந்து லெட்டர் வருவது. அந்த நேரத்துல இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களோட ஒரு ஜமாஅத் ஒன்று அனுப்புறாங்க. கிதாப்ல எழுதுறாங்க, பத்ர் சஹாபாக்கள் 70 பேர், பைஅத்துர் ரிதுவான்ல பைஅத் செஞ்ச 300 சஹாபாக்கள், அதுல 70 இதுல 300 ஜமாத்தை தயாரிச்சு கூஃபாக்கு அனுப்புறாங்க. யோசிச்சு பாருங்க, யாருக்கு மத்தியில தாவத்? காபிர்களுக்கா? இல்ல இல்ல, கலிமா சொன்ன மக்களுக்கு மத்தியில, கலிமா சொன்ன மக்களுக்கு மத்தியில போய்த்து உழைப்பு செய்யுங்க, ஜமாத் அனுப்புறாங்க. அதே மாதிரி தான் பஸ்ரால இருந்து வருவது. அந்த நேரத்தில் அபு மூசா அல் அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களோட ஜமாத்தை தயாரிச்சாங்க. சொன்னாங்க, போங்க நீங்க பஸ்ராக்கு. கொஞ்ச நாள் போனதுக்கு பிறகு நாங்க சொல்லுவேன், கார்கோ ஜாரி கேட்கறாங்க, ஃபீட்பேக் கேட்கறாங்க, எழுதுறாங்க லெட்டர். நாங்க வரக்கூடிய நேரத்துல மக்களுக்கு குர்ஆன் தெரியாம இருந்துச்சு. மாஷா அல்லாஹ் 6 மாசத்துக்குள்ள 300 பேர் முழு குர்ஆனை மனனம் செஞ்சாங்க என்பதா. உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, அந்த பேர் லிஸ்ட் அனுப்புங்க, நாங்க கௌரவிக்க விரும்புறோம் என்பதாக சொன்னாங்க. சிரியால இருந்து லெட்டர் வருது, சிரியால இருந்து. அந்த நேரத்தில் உபாதத் இப்னு சாமித், முஆத் இப்னு ஜபல், அபு தர்தா ரலியல்லாஹு அன்ஹு, இந்த 3 பேரோட ஜமாத் ஒன்று தயாரிச்சு அனுப்புறாங்க. இந்த காலத்துல ஜமாத் போக்குல ரூட் கொடுத்து அனுப்புறத போல உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, முதலாவதாக போயிட்டு ஹிமஸ்ல இறங்குங்க. ஹிமஸ்ல அங்க நீங்க உழைப்ப செய்யுங்க. எப்ப உங்களுக்கு மன திருப்தி உண்டாகுதோ, மாஷா அல்லாஹ் முஸ்லிம்கள் படிச்சிட்டாங்க, ஒருத்தர் அங்கிருங்க, அடுத்தவர் டமஸ்கஸ்க்கு போங்க, இன்னொருத்தர் பலஸ்தீனுக்கு போங்க. ரூட் கொடுத்து உமர் ரலியல்லாஹு அன்ஹு அனுப்பினாங்க. அந்த நேரத்துல தான் அபு முஸ்லிம் ஹவுலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க, நான் ஹிமஸ்ல இருக்கக்கூடிய நேரத்துல சஹாபாக்களோட ஜமாத் ஒன்று வந்துச்சு. அந்த நேரத்துல நான் அந்த மஸ்ஜிதுக்குள்ள போனா எத்தனையோ வயசாலி சஹாபாக்கள், ஆனா ஒரே ஒரு பொடியன் கிட்ட தான் எல்லாம் சுத்தி கொண்டிருந்தாங்க. நான் போயிட்டு விசாரிச்சேன், அது யார் என்று சொன்னாங்க, முஆத் இப்னு ஜபல் என்பதா. சுப்ஹானல்லாஹ், சுப்ஹானல்லாஹ். முஸ்லிம்களுக்கு மத்தியில ஜமாத் ரசூலுல்லாஹ் அனுப்பினாங்க. அதுக்கு போற அபு தர்தா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க டமஸ்கஸ்க்கு போறாங்க. அங்க போயிட்டு கார்குசாரி எழுதுறாங்க, மாஷா அல்லாஹ் எங்கட மஸ்ஜித் 1600 பேர் 10 பேருடைய ஹல்காக்களாக இருந்து இல்ம படிக்கிறாங்க என்பதா. அவ்வளவு பெரிய மாற்றத்தை உண்டாக்குறாங்க. எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, தஅவத்துடைய சுன்னத் இருக்குது. மிஸ்வாக் எவ்வளவு முக்கியமோ, ஃபஜ்ருடைய சுன்னத் எவ்வளவு முக்கியமோ, ஆதாத்துடைய சுன்னத் எவ்வளவு முக்கியமோ, இது எல்லாமே உருவாக்கக்கூடிய தஅவத்துடைய சுன்னத் இந்த எல்லாத்தையும் விட முக்கியம். எப்ப இது மௌத்தாகுமோ, கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, எங்களுடைய அடுத்த எல்லா சுன்னத்தும் மௌத்தாக போய்விடும். அது சுட்டிதான் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க எப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வஃபாத் ஆகிட்டாங்களோ, மதீனால பெரிய ஒரு ஃபித்னா, ஒரு பெரிய ஒரு குழப்பம். என்ன செய்யறது, திடீரென்று ரசூலுல்லாஹ் வஃபாத் ஆகிட்டாங்களே. இந்த நேரத்தில் உஸாமா ரலியல்லாஹு அன்ஹு அவங்களோட ஜமாத்தும் தயாரியாகி போறாங்க. இந்த நேரத்துல எத்தனையோ பேர் இஸ்லாத்தை விட்டுட்டு போயிட்டாங்க. எத்தனையோ பேர் நாங்க ஜகாத் தர மாட்டோம் என்று சொன்னாங்க. எத்தனையோ பேர் என்ன போய் நபிமார்கள் உருவாகிட்டாங்க, அதுக்கு போறாங்க. எத்தனையோ நாடுகள் தயாராகுது, மதீனா வந்து அட்டாக் பண்ணுவோம், புட்டிக்கிறதுக்கு நல்ல சந்தர்ப்பம். இவ்வளவு குழப்பத்தில் இருக்கக்கூடிய நேரத்துல அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, உஸாமாவுடைய ஜமாத் போகதான் ஒண்ணு. சஹாபாக்கள் இந்த பிரச்சனையில இந்த ஜமாத் அனுப்பி கொண்டு
சொன்னாங்க இல்ல போகதான் ஒண்ணும். உமர் ரலியல்லாஹு அன்ஹு கிட்ட வராங்க. அபூபக்கர் தஅலிஃபின்னா கொஞ்சம் சாஃப்டா நடந்து கொண்டா நல்லவே, கொஞ்சம் சாஃப்டா நடந்து கொண்டா நல்லவே மக்களோட. ஒரு புடி ஜுப்பாவை இழுத்து எடுத்தான். அஜப்பாருன் ஃபில் ஜாஹிலியா வ ஹவ்வானுன் ஃபில் இஸ்லாம். உமர் நீங்க ஜாஹிலியத்துல இஸ்லாத்துக்கு முன்னால வீரனாக இருந்தீங்க, என்ன இஸ்லாத்துல கோலனை போல பேசுறீங்க. அதுக்கப்புறம் தள்ளி விட்டு அப்படியே மிம்பருக்கு ஏறி அல்லாஹ்வை புகழ்ந்து செல்றாங்க. முழு உலகம் ஒன்று சேர்ந்தாலும் ரசூலுல்லாஹ் தயாரித்த ஜமாத்தை நான் நிப்பட்டவே மாட்டேன்னு சொன்னாங்க. அதோட முடிக்கல, என்ன தெரியுமா சொல்றாங்க, மதீனால உள்ள ஆண்கள் எல்லாமே பேய்த்து ரசூலுல்லாஹ்வுடைய மனைவிமார்கள் இந்த மதீனால மௌத்தாகி அவர்களுடைய ஜனாசாவை அடக்கிறதுக்கு யாருமே இல்ல. நாய்கள் வந்து காலால இழுத்து கொண்டு போனாலும் இந்த ஜமாத்தை நான் நிப்பட்டவே மாட்டேன் என்பதா. ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துல ஜகாத் கொடுக்க கொள்ள ஒட்டகத்தை இழுத்து கொண்டு வந்தாங்க ஒரு கைத்தோட. ஏண்ட காலத்துல நான் ஒட்டகத்தை தாரன், ஆனா கைத்தை கொண்டு வர மாட்டேன் என்று சொன்னாலும் நான் அதுக்காக வேண்டி போராடுவேன். அந்த அளவு குறப்பாடு நடக்க கூடாது. நான் உயிரோட இருக்க கொள்ள தீன்ல ஏதாவது குறப்பாடு நடக்குமா? நடக்கவே நடக்காது என்பதா. அதுக்கப்புறம் ஜமாத் போச்சு. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு ஒரு நாள் அவருடைய மாணவர்களுக்கு பாடம் நடத்துறார். அந்த நேரத்தில் திடீரென்று சொல்றார், லௌலா அன்ன அபூபக்கர் இஸ்தக்லஃப மா உபிதல்லாஹ். அபூபக்கர் மட்டும் அந்த நேரத்தில் ரசூலுல்லாஹ்வுக்கு பின்னால கலீஃபாவாக ஆகாம இருந்தால் அல்லாஹ்வுக்கு வணக்கம் செய்யக்கூடிய ஒருத்தனும் பாக்கியாக இருக்க மாட்டான். இஸ்லாம் அழிஞ்சு போய்த்திருக்கும் என்று சொல்லலாம். மஜ்லிஸ்ல உள்ளவங்க கேட்கிறாங்க, ஏன் அப்படி சொல்றீங்க? மறுவ இரண்டாம் தடவை சொன்னாங்க, லௌலா அன்ன அபூபக்கர் இஸ்தக்லஃப மா உபிதல்லாஹ். அவர் மட்டும் ஹிலாஃபத் எடுக்காம இருந்தா அல்லாஹ்வுக்கு வணக்கம் செய்யக்கூடிய ஒருத்தனும் இருக்க மாட்டான். மூணாம் தடவை சொல்றாங்க, கேட்கிறாங்க, ஏன் சொல்றீங்க? நான் இவ்வளவு நேரம் சொன்ன சம்பவத்தை அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்றாங்க, முழு மதீனாவும் சொல்லுது ஜமாத் அனுப்பவானாம். ஆனா அவர் ஒத்த கால்ல நின்றாங்க. இந்த எல்லாம் ஃபித்னா, போய் நபிமார்களை நிப்பட்டோணுமா, இஸ்லாத்திலிருந்து வெளியே போறதை நிப்பட்டோணுமா, ஜகாத்தை கொடுக்கிற ஏழு மறுக்கிறவங்களை நிப்பட்டோணுமா, முஸ்லிம்களுக்கு பாதுகாப்போணுமா, இந்த ஜமாத் போகதானோனும். அந்த ஜமாத் வெளியாகினது மட்டும்தான் 40 நாட்களுக்குள்ள அல்லாஹ் மதீனாவுடைய முழு ஃபித்னாவையும் இல்லாமாக்கிட்டான் என்பதா. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, நாங்க இருக்கக்கூடிய காலமும் அப்படிதான். எவ்வளவு மக்கள் இஸ்லாத்திலிருந்து வெளியே போறாங்க, எவ்வளவு சவால்கள் முஸ்லிம்களுக்கு இருக்குது. முஸ்லிம்கள் தொழுகை இல்லாம இருக்கிறாங்க, கலிமா இல்லாத நிலைமையில் இருக்கிறாங்க, அமல் இபாதத்துல பலகீனமா இருக்கிறாங்க, சுன்னத்தை மதிக்காம இருக்கிறாங்க, உலகத்தை பெருசாக நினைக்கிறாங்க. இந்த நேரத்துல கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, நானும் நீங்களும் வெளியாகிறது இருக்குதே ஆக முக்கியம். என்னுடைய ஈமான், என்னுடைய தீனம் பாதுகாக்க, முழு உம்மத்துடைய தீன பாதுகாக்கிறதுக்காக வேண்டி அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா இந்த தஅவத்துடைய சுன்னத் இருக்குதே, இது ஆக முக்கியம். இதை செஞ்சாதான் ஏனைய சுன்னத்துகள் அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா பாதுகாப்பான். அந்த தரத்தீப்ல தான் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, தஷ்கீல்கள் நடக்குது. எலும்புங்க, அல்லாஹ்வுடைய பாதையில வெளியாகுங்க. ஏன் சொல்லப்படுவது? இது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட சுன்னத் என்ற நம்பிக்கையோட யகீனோட செய்யறது ஆக முக்கியம். இதுவும் ஒரு ஹிஜ்ரத் தான். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, ஒரு சஹாபி வராங்க, வந்துட்டு சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ் நான் ஹிஜ்ரத் போகணும். ரசூலுல்லாஹ் கேட்கறாங்க, ஹிஜ்ரத்துல் பாத்தாவா ஹிஜ்ரத்துல் பாதியாவா? சொன்னாங்க, என்ன யா ரசூலல்லாஹ், பாத்தாவும் பாதியாவும் யாரு? நானும் கேட்போம், யாரு பெத்த புள்ளன்னு கேட்போம். யாரு பாத்தா என்ன, பாதியா என்ன? சொன்னாங்க, பாத்தான்னு சொன்னா நீங்க எல்லாத்தையும் விட்டுட்டு அல்லாஹ்வுடைய ரசூலோட வந்து இங்கேயே செட்டில் ஆகிறது. பாதியான்னு செல்றது ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு போறது, உழைப்பு செய்யறது, திரும்பி ஊருக்கு வாரது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்கள், நிசாமுத்தீனுடைய பெரியார்கள் 2வது வருஷம் போகக்கூடிய உலமாக்களுக்கும் சொல்றாங்க, நீங்க போகக்கூடிய நாடுகளை பார்த்துட்டு வாங்க, அதுக்கப்புறம் ஹிஜ்ரத்துல் பாத்தா போங்க, உங்களோட குடும்பத்தோட பெய்த்து அந்த நாடுகளை பெய்த்து மதரசாக்களை உருவாக்கி ஹயாத்தாக்குங்கன்னு சொல்றாங்க. அதே மாதிரி ஹிஜ்ரத்துல் பாதியா, ஒரு சில்ல ஒன்று போங்க, ஒரு ஏரியாவை ஹயாத்தாக்குங்க, ஒரு 4 மாசம் போங்க, ஒரு ஏரியாவை ஹயாத்தாக்கி திரும்பிட்டு வாங்க. இதுக்கு ஹிஜ்ரா என்ற வார்த்தை நான் சொல்லல, ரசூலுல்லாஹ் சொன்னாங்க.
எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்கள், உழைப்பு நுபுவத்துடைய உழைப்பு என்றதுல ஒரு அணு அளவு யகீனுடைய குறைபாடு எங்களுக்கு இருக்கக்கூடாது. செய்யாம இருக்கிறோம், அது வேற விஷயம். ஆனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னா வழிமுறை என்ற யகீனோட எப்ப நாங்க செய்வோமோ முழு உலகத்தில் அல்லாஹ் மாற்றங்கள் உண்டாக்குவான். அந்த தரத்தீப்ல நாங்களும் தயாராகுவோமா இன்ஷா அல்லாஹ்? நாங்க முதலாவதாக இன்ஷா அல்லாஹ் உலமாக்கள் யாரெல்லாம் ஒரு வருஷம் முடிச்சிருக்கிறாங்களோ இன்ஷா அல்லாஹ் நானும் 2வது வருஷம் போகணும், நானும் ஒரு முயற்சி ஒன்று செய்வேன் என்ற ஆசை உள்ளவங்க எழுமுங்க இன்ஷா அல்லாஹ். அதுபோல தரத்தி பண்ணிக்கொள்வோம் இன்ஷா அல்லாஹ். போகணும், போனா நல்லம் என்று தான் படுவது அந்த நியத்து உள்ளவங்க எழுமுங்க. அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா கபூல் செய்வான் இன்ஷா அல்லாஹ். யாரு தயார் இன்ஷா அல்லாஹ்? யாரு தயார் இன்ஷா அல்லாஹ்? அல்லாஹ் கபூல் செய்வானா, அல்லாஹ் கபூல் செய்வானாக, அல்லாஹ் போகக்கூடிய வாய்ப்பை தருவானாக, அவர்கள் மூலமாக அல்லாஹ் முழு உலகத்தில் அல்லாஹ் தீனுடைய வேலையை ஹயாத்தாக்குவானாக. எழுமுங்க இன்ஷா அல்லாஹ், எழுமுங்க இன்ஷா அல்லாஹ். 2வது வருஷம் இன்ஷா அல்லாஹ், 2வது வருஷம் எங்கட நாட்டிலேயும் முக்கியமான உலமாக்கள் பேசியிருக்கிறாங்க. மாஷா அல்லாஹ், மாஷா அல்லாஹ். வேற யாரு தயார் இன்ஷா அல்லாஹ்? நல்ல அதே மாதிரி இன்ஷா அல்லாஹ் நான் ஒரு 4 மாசம் அவசரமாக, அது ஃபாரின் ஜமாத்தாக இருக்கலாம், அல்லது பேதல் ஜமாத்தாக இருக்கலாம், அல்லது இந்தியா பாகிஸ்தானாக இருக்கலாம், லோக்கலாக இருக்கலாம், ஏதோ அவசரமா ஒரு 4 மாசம் போறதுக்கு ஒரு முயற்சி ஒன்று செய்வேன், ஒரு ஹிம்மத் ஒன்று வைப்பேன் என்ற நியத்து உள்ளவங்க எழுமுங்களே இன்ஷா அல்லாஹ். நான் ஒரு முயற்சி ஒன்று செய்வேன் என்ற ஆசை உள்ளவங்க எழுமுங்க இன்ஷா அல்லாஹ், எழுமுங்க இன்ஷா அல்லாஹ். நிலைமைகள் கஷ்டமாக இருக்கும், யகீன மாத்திரத்துக்கு, வழிமுறையை மாத்திரத்துக்கு இதை தவிர வேற வழியும் இல்லை. எனவே நான் ஏலா, ஆனா ஏலும். ஏன்? அவனால ஏலும், என்னையால ஏலா. என்னையால ஏலா, உனையால ஏலும் என்ற நியத்தில் எழுமுங்க இன்ஷா அல்லாஹ். என்னையால ஏலும் என்ற நியத்தில் எழும்பவே வானம் இன்ஷா அல்லாஹ். எனவே அல்லாஹ் என்னைய வெளியாக்குவான். அல்லாஹ்க்கும் விருப்பம் என்ன என்ற வார்த்தையை தவறா நினைக்க வானம்.